الرحمن الرحيم الحمد لله أحمد الله تعالى أولا متواليا كما أمر والصلاة والسلام على نبيه المعتبر وعلى آله وأصحابه أفضل البشر أما بعد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العليم والصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني شيخا ومرشدا إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال سبحانك لا علم لنا إلا ما علمتنا ولا معرفة إلا ما ألهمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவில்லா அருளும் நிகரில்லா அன்புடைய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இருலோக சர்தார் எம்பெரான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழித்தோன்றல்களான சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இமாம் பெருமக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நம் மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் மன்னிப்பும் என்றென்றும் குறையில்லாமல் உண்டாகட்டுமாக. ஆமீன். வீரனும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசவும், அவர்களை நினைக்கவும், அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கவுமாக இருக்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் நம்ம எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்து அமர வைத்திருக்கிறார். இதே போல நாளை மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சுவனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு தங்கக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. பெருமானார் புகழ் பாடும் பேரவையின் சார்பிலே மீலாது தொடர் சொற்பொழிவின் இன்றைய தினத்தினுடைய தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிற சங்கைக்குரிய சகோதர உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான சலாமினை சொல்லிக் கொண்டவனாக எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்தில் எனக்கு பேசுவதற்காக வேண்டி எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு பொருள் தலைப்பு இளைஞர்களுக்கு இணைய நபியின் போதனைகள் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தையும் வாழ்க்கையும் இரண்டும் வேறாக இருந்தது கிடையாது. இரண்டுமே ஒன்றுதான். எதை சொன்னார்களோ அதுதான் வாழ்க்கை, எதை வாழ்ந்து காட்டினார்களோ அதுதான் வார்த்தை. ரெண்டும் வேறுபட்ட நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லை. அதனாலே நபிகள் நாயகம் அவர்கள் வார்த்தைகளால் சொல்லி காட்டிய போதனைகளை நாம் பின்னாலே பார்ப்போம். அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்ட அந்த நிலைகளை நாம் எடுத்தால்
எப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப காலகட்டங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படி வாழ வேண்டும் என்பது நமக்கு வார்த்தையை விட வாழ்க்கை இன்னும் நமக்கு விளங்குற மாதிரி இருக்கும். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்றதை விட செயல் வடிவத்தில் ஒன்று இருக்குமே, ஆனால் அது நமக்கு நன்றாகவே விளங்கும். அதனாலதான் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல நிறைய, நம்ம படிக்கிற காலத்துல எல்லாம் அப்படி இருந்ததான்னு தெரியாது, இன்னைக்கு ஆக்டிவிட்டி நிறைய கொடுக்குறாங்க. பெற்றோர்கள் அழுது கொண்டே, அதுக்கு சிரமப்பட்டு கொண்டே, அதுக்கு பேப்பர் வாங்கிறது, ஒட்டுறது, வரைகிறது, படிக்கிறது புள்ள, வேலை செய்யறது அத்தா அம்மாவும். படிக்கிறது புள்ள, வேலை செய்யறது அத்தாவும் அம்மாவும் உட்காந்து அதுக்கு நைட்ல ஒட்டி அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ. இது எதனால வந்ததுன்னு சொன்னா, படிக்கிறதை விட பிராக்டிக்கலாக ஒரு நாலேஜை வளர்க்கறதுக்கு இது உதவும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்குண்டான எஜுகேஷனுடைய சிஸ்டம், கல்வி முறை என்பது இன்னைக்கு அதை கொண்டு வந்திருக்கிறது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வை அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்ததை நமக்கு வரலாறு சொல்லி காட்டுகிறது என்பதை நாம் விளங்கினால், அதை படித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் வார்த்தையா சொல்லியிருப்பாங்க. அந்த அடிப்படையிலே நாம் விளங்கி கொள்ள முடியும். ஒருவனின் வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டம் வாலிபம் என்பது, இளமை என்பது. நம்ம கவலைப்படுறது குழந்தை பருவத்துக்கு கவலைப்படவே மாட்டோம். வாலிபரா இருக்கிற ஒருத்தவர் என்ன வாலிபமா இருக்கிறோம், சீக்கிரம் வயசான நல்லா இருக்குமே அப்படின்னு யாரும் கவலைப்படவே மாட்டோம். யதார்த்தமா தானே, சீக்கிரம் வயசான நல்லா இருக்கும், இன்னும் இப்போ உழைக்க வேண்டியது இருக்குது, குடும்பத்தை பார்க்க வேண்டியது இருக்கு, கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, சீக்கிரம் ஒரு வயசாயிடுச்சுன்னா நம்ம வாட்டுக்கு ஓரமா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை யாருக்காவது வருகிறதா? இந்த சொன்னால் யாருக்கும் வராது. ஆனால் வாலிபத்தை கடந்து விட்டவர்களுக்கு வரக்கூடிய சிந்தனை இப்படி வரும், நமக்கு அற்புதமான ஒரு வாலிபம் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வரும். இன்னும் சொல்றதா இருந்தா, மனிதனின் கவலையும் அதில் இருக்கும், திரும்பி வராததாகவும் இருக்கும். சத்தியமாக அது திரும்பி வராது. குழந்தை பருவம் திரும்ப வரும். குழந்தை பருவம் எப்படிங்க திரும்ப வரும் அப்படின்னு சொன்னா, முதுமை இரண்டாவது குழந்தை. குழந்தையா இருக்கும் பொழுது நம்ம எப்படியெல்லாம் அடம் பிடிச்சோமோ, நம்முடைய பெற்றோர்களிடத்தில் எப்படியெல்லாம் அடம் பிடித்தோமோ, இது வேணும் அது வேணும்னு அப்படியே அடம் பிடிச்சோமோ, அதே மாதிரி வயசான உடனே நம்ம பிள்ளைகள்கிட்ட அடம் பிடிப்போம். நாம கேட்கறதுலாம் நம்ம பிள்ளை செஞ்சிடணும். இல்லைன்னா யாரையாவது பார்த்து, என் பிள்ளை என்ன பார்த்துக்கவே மாட்டேங்கிறான், என்ன கவனிக்கவே மாட்டேங்கிறான், கேட்கறது வாங்கி கொடுக்கவே மாட்டேங்கிறான், இந்த மாத்திரை கேட்டா வாங்கி கொடுக்கல, புலம்பல் இருக்கிறது அல்லவா. இப்போ முதுமை இரண்டாவது குழந்தை என்று சொல்லி காட்டுவார்கள். அப்போ குழந்தை பருவம் என்பது நமக்கு வயதான காலகட்டங்களில் திரும்ப ஒரு முதுமையினுடைய காலகட்டம், குழந்தையை போல ஒப்பாக இருக்கிற ஒரு காலகட்டங்கிறதுனாலதான் நாம என்ன சொல்றோம், வயதான இருக்கிறவங்க பெற்றோர்களை நீங்க பராமரிச்சுக்கங்க. அல்லாஹ்வே என்ன சொல்றான், ரப்பி இரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இப்படி உங்க பெற்றோர்களுக்கு துஆ செய்யுங்க. எங்கள் குழந்தை பருவத்தில் இறைவா எங்களின் மீது எப்படி அவர்கள் அருள் புரிந்தார்களோ அதே மாதிரி அவங்களுக்கு நீ அருள் புரி என்று அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் என்று சொன்னால், குழந்தை பருவமும் அதுவும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். வாலிபம் தான் திரும்பாது. அரபி இலக்கணத்துல மதரசால ஓதி கொடுப்பாங்க. எங்களுக்கு இலக்கணத்துல ஒரு வார்த்தைக்கு உதாரணம் சொல்லும் போது இப்படி சொல்லி கொடுப்பாங்க, லைத்த ஷபாப யஊது, ஒருவனின் ஆதங்கமும் ஒருவனின் கவலையும் வெளிப்படக்கூடிய வார்த்தையை எங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி தருவாங்க. எனக்கு வாலிபம் திரும்ப வேண்டாமா அப்படின்னு, எனக்கு வாலிபம் திரும்ப வேண்டாமா, ஒரு கவலை, ஒரு ஆதங்கம் அது வராது நிச்சயமாக. எனவே அது திரும்ப வேண்டாமா அப்படிங்கிற அந்த ஒரு கவலையை வெளிப்படுத்தும் வார்த்தையை எங்களுக்கு உதாரணமாகவே சொல்லிக் கொடுப்பார்கள் மதரசாக்களிலே, உதாரணமாகவே சொல்லி தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பருவம் இந்த வாலிப பருவம் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதில தானே நபி பட்டம் பெற்றார்கள். 40 வயதிலே தானே நபி பட்டம் பெற்றார்கள். 40க்கு பின்னால அவங்களுக்கும் வயசான காலகட்டம் தானே என்று யோசிக்கலாம். ஆனால் 40க்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்கிறதை எடுத்து பார்த்தால், அல்லாஹ் நபி பட்டத்துக்கு பின்னால சமூகத்திற்கு எதை சொல்ல இருக்கிறானோ, இளைய வயதில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலின் மூலமாக போதிக்க இருக்கிறானோ, அந்த வாழ்க்கையை 40க்கு முன்னால் இருந்த காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் யதார்த்தமாகவே வாழ வைத்தார். யதார்த்தமாகவே வாழ வைத்ததற்கு பின்னாலே தான் 40 வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். ஜபல அபூ குபைஸ் மேல ஏறி நின்று சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நான் உங்களின் தூதுவனாக வந்திருக்கிறேன், உங்களின் நபி.
அல்லாஹ் ஒருவன் தான், அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். வணங்குவதற்கு அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது. நீங்க வணங்குறதெல்லாம் போய் அசத்தியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபல் அபூ குபைஸ் மேல திடீர்னு ஏறி நின்று சொல்றாங்க. நம்மளா இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன நமக்கு முன்னால் இருக்கிற திடீர்னு ஒருத்தர் ஏதாவது புதுசா ஒன்று சொல்லிட்டா நாம் என்ன கேட்போம்? அது சொல்ற இதுக்கு என்ன ஆதாரம் கேட்போம், எதார்த்தம். அன்றைக்கு நாம் இருந்திருந்தாலும் கேட்டிருப்போம் நிச்சயமாக. என்ன ஆதாரம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆதாரத்தை கொடுத்திருப்பார்கள்? அல்லாஹ் நபியாக அனுப்பி இருக்கிறான். நபித்துவத்தை பட்டமாக கொடுத்து நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். திடீரென்று ஜபல் அபூ குபைஸ் மேலே ஏறி நின்று விட்டார்கள். மக்காவில் இருக்கிற மக்களை எல்லாம் முன்னாலே திரட்டி விட்டார்கள். சொன்னார்கள், நான் தான் உங்களின் தூதுவர், உங்களின் ரசூலாக இருக்கிறேன், உங்கள் நபியாக இருக்கிறேன் சொன்னாங்க. கீழே நிற்கிற மக்கள்லாம் ஆதாரம் கொடுங்கன்னு கேட்கிறாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆதாரத்தை கொடுத்திருப்பார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் வச்ச மாதிரி குஜி தூக்கி காமிச்சிருப்பாங்களா? அல்லது வேறு ஏதாவது அற்புதங்களை அல்லாஹ் அப்பவே கொடுத்தானா என்று பார்த்தால் எந்த ஆதாரமும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆதாரத்தை முன்னால வச்சாங்கன்னு சொன்னா, எந்த ஆதாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாலே கொண்டு வந்து சொன்னார்கள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு முன்னாலே சொல்றாங்க, நான் என்ன ஆதாரம் உங்களுக்கு காட்டணும்? என்ன ஆதாரம் காட்டணும்? நீங்க கேட்கிற மாதிரி இந்த எந்த ஆதாரமும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கேட்கிற மாதிரி எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்னாங்க, ஒரு ஆதாரத்தை கூட நான் காட்ட மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு ஆதாரத்தை கூட காட்ட மாட்டேன். நான் எதை ஆதாரமாக உங்களுக்கு காட்டுவேன் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்னால் இருக்கிற வாழ்க்கையை நான் உங்களுக்கு முன்னாலே தான் வாழ்ந்திருக்கேன். உங்களுக்கு முன்னாலே தான் வாழ்ந்திருக்கேன். அதுதான் ஆதாரம். நான் உண்மை சொல்லுகிறேன் என்பதற்கு அதுதான் ஆதாரம். நான் உண்மை சொல்லுகிறேன் என்பதற்கு என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களோட தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். அல்லவைங்கிற பட்டம் நீங்கள் கொடுத்த பட்டம் தானே. அசாதிக்கிற பட்டம் நீங்கள் கொடுத்த பட்டம் தானே. அப்படிப்பட்ட நண்பனுடைய நல்ல குணமைத்தோடாக இந்த முகமது இருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா? நானா போய் சொல்ல போகிறேன். அடுத்த காலத்தினுடைய வாழ்க்கையை அந்த ஆதாரமாக காட்ட வைத்துதான் நபியாக அல்லாஹ் அனுப்ப முன்னாலே அவருக்கு மக்களுக்கு முன்னாலே அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40க்கு பின்னால என்ன சொல்ல போறாங்களோ, 40க்கு பின்னால் இந்த மார்க்கத்தினுடைய உபதேசமாக எதை சொல்ல போகிறார்களோ அதுதான் 40க்கு முன்னால் இருக்கிற வாழ்க்கையாகவும் இருந்திருக்கிறது என்பதை நமக்கு இந்த வரலாறு நமக்கு புரிய வைக்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை காலகட்டங்கள் எப்படி இருந்தது, எப்படி வாழ்ந்தார், நாம எப்படி வாழணும் அப்படின்றத நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம் எடுத்து வாழ்ந்தால் நமக்கு நல்ல புரியும். வாலிபத்தை பொதுவாக 3 கட்டங்களாகத்தான் பிரிக்க முடியும். 3 கட்டங்கள் வாலிபத்தில். ஒன்று, பொருளாதாரத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி உழைப்பது. 2வது திருமணம். 3வது பொது சேவைகள் என்கிற அடிப்படை. பொருளாதாரத்தினுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி உழைப்பது, திருமணம், பொது சேவை. இந்த 3 கட்டங்கள் தான் 40க்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இது எப்படி எல்லாம் இருந்திருக்கிறது என்று பார்த்தால், உழைப்பதற்கு மக்கள் இளைஞர்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்க, எவ்வளவு வேகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் வேலை ரொம்ப சுலபமா இருக்கும். காசு நிறைய வரும். இருக்கிற இளைஞர்கள் இருக்கிற வேலை ரொம்ப சுலபமா இருக்கணும். இல்லைன்னா ஜாலியான வேலையா இருக்கணும். ஜாலியான வேலையா இருக்கணும். அவ யோசிச்சிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் விருப்பப்படுகிற துறை எந்த துறையை விருப்பப்படுகிறார்கள் யோசித்திருப்பார்கள். சமூகத்திற்கு தேவையான நல்ல துறையை தேர்ந்தெடுக்கிறார்களா?
அந்த மாதிரி ஒரு துறை இன்றைக்கு மக்கள் திருப்பி எடுக்கிறார்களா என்று பார்த்தால் அப்படிப்பட்ட தொழில்களை எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் யாரும் எடுக்கிறது கிடையாது. யாரும் சமுதாயத்தில் எடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு என்ன துறை எடுக்கிறாங்க? எல்லாரும் எடுக்கிறது இன்ஜினியர் தான். எல்லாரும் எடுக்கிறது இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை. அதை எல்லாரும் படித்து இன்ஜினியர் மதிப்புள்ளாமலே போயிடுச்சு. இன்ஜினியர் இருக்கிற அந்த நிலைக்கு இன்றைக்கு மதிப்புள்ளாமலே போயிடுச்சு. என்னன்னா அவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும், ஜாலியான ஒரு வாழ்க்கை. இந்த இளைஞர்கள் நம் இளைஞர்கள் படம் மாறி போவது இன்றைக்கு எதிர்ப்பு என்று சொன்னால் இந்த சாப்ட்வேர் தொழில போறவங்க நிறைய பேர் தொடர்பாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. நான் உழைப்பேன், எந்த அளவுக்கு உழைப்பேன், வேர்வையெல்லாம் நான் சிந்த மாட்டேன், வேர்வையெல்லாம் நான் சிந்த மாட்டேன். ரொம்ப கூட ஏற்றி உட்கார்ந்து நான் உழைக்கிறேன். எனக்காக காசு நிறைய வரும், காசு நிறைய வரும். முடியலன்னு ஒரு கடையில வேலை செய்கிறவங்களோட முதலாளி அவர் இறங்கி உழைப்பார், அவங்க இறங்கி வேகமா வேலை செய்வார். இவர் அவர் நீட்டாக வேலை செய்வார். முதலாளி ஏதாவது சொல்லிட்டா எனக்கு உங்க வேலையெல்லாம் ஒன்று வேணும், போ வந்துட்டே இருப்பார். முதலாளி எதுவும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கு உழைக்கிற வாலிபர்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். கையில நிறைய காசு புழக்கணும், வேலை ரொம்ப சுலபமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஜாலியான வேலையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆண் பெண்ணு கலந்து நின்று அனுப்பிடுற மாதிரி ஒரு வேலை வேணும். அந்த மாதிரி துறைகளை தான் இன்றைக்கு சமூகத்தினுடைய இளைஞர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைக்க ஆரம்பிக்கிற பொழுது என்ன வேலை செய்தார்? உழைக்க ஆரம்பிக்கிற பொழுது என்ன வேலை செய்தார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையின் அந்த உழைப்பின் முதல் கட்டத்தை எடுத்து பார்ப்போம். முதல் கட்டம் என்ன வேலை செஞ்சாங்க? தந்தை இழந்தார்கள், 6 வயதில் தாய் இழந்தார்கள். அதற்கு முன்னாலே அப்துல் முத்தலிப் இவருடைய அரவணைப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2 ஆண்டுகளுடைய வாழ்க்கை. 8வது வயதில் அப்துல் முத்தலிப் இறந்து போகிறார், பாட்டனார் இறந்து போகிறார். திரும்பவும் அனாதையாக ஆக்கப்படுகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபுடைய அரவணைப்பிலே வருகிறார். தந்தையினுடைய சகோதரருடைய அரவணைப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார். அபூ தாலிபுடைய அரவணைப்பில் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அபூ தாலிப் பெரிய பணக்காரர்கள் கிடையாது. அந்த காலகட்டத்தில் அவங்க நிறைய பொருளாதாரம் கிடையாது. கதீருல் லௌலான் கதீருல் மால். அபூ தாலிப் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நிறைய குழந்தைகள், குறைவான பொருளாதாரம், நிறைய குழந்தை, ஆணும் பெண்ணுமாக நிறைய குழந்தைகள் அபூ தாலிபுக்கு இருந்தது. பொருளாதாரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்குள்ளாக அவர்கள் வருகிற பொழுது அந்த காட்சியை பார்க்கிறார்கள், அந்த நிலைமையை பார்க்கிறார்கள். அபூ தாலிப் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை, முகம்மதே என் பிள்ளைகள் சம்பாதிக்கிற மாதிரி நீ ஏதாவது வேலை செஞ்சிடுவா என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. உட்கார வைத்து உணவு கொடுப்பதற்கு அபூ தாலிபுடைய குடும்பத்தார்கள் தயாராகவே இருந்தார்கள். அப்படி பார்த்துக் கொண்டார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவு பார்த்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட வந்து தெரியுமா, நாம மேலும் மேலும் இவருக்கு பாரமா இருக்கக்கூடாது, மேலும் பாரமா இருக்கக்கூடாது. நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு தொழிலை நாம போய் செய்யணும். நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு தொழிலை 8 to 10 வயசுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேலை செஞ்சிட போது, அன்றைய காலத்தில் என்ன தொழில் இருக்கோ யோசித்து பாருங்கள். அன்றைய காலத்தில் என்ன தொழில் இருந்திருக்கோ, என்ன வேலை அந்த 10 வயசுக்குள்ள அவங்க தெரிந்து விட போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்த தொழில் என்ன தெரியுமா? ஆடு மேய்க்கிற தொழிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார். உழைக்கிறோம், நம்முடைய சகோதர பெரியதத்தையுடைய குடும்பத்தார்களுக்கு நம்முடைய பங்களிப்பாக ஏதாவது தர வேண்டும். அப்படி நாம சாப்பிடணும். வெறுமனை உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவே இல்லை. உட்கார்ந்து சாப்பிட விரும்பவே இல்லை. நீங்க கேட்டா வேடிக்கையாக சொல்வார்களே, என்னப்பா வேலை செய்யறேன், என் அத்தாவுக்கு ஒரு தாத்தியா இருக்கிறேன், பத்தா என்ன பண்ணுறாரு, அவர் சும்மாதான் இருக்கிறார், அவர் சும்மாதான் இருக்கிறார். இந்த மாதிரி பதில் பேசக்கூடிய, குடும்பத்தை பற்றி ஒரு துளி அளவுக்கு கூட கவலைப்படாத இளைஞர்கள் சமூகத்தில் நிறைய இருக்கிறார். குடும்பத்தை பற்றி ஒரு துளி அளவு கூட கவலை கிடையாது.
தந்தை இவ்வளவு கஷ்டப்படுறாரு, கொஞ்சம் அவருக்கு ஒன்றாசையாக நாமும் ஏதாவது பங்கெடுத்துக் கொள்வோமே என்று கவலைப்படுகிற இளைஞர்கள் சமூகத்தில் குறைவாக இருக்கிறார்கள். ஒரு கால் தந்தையை விட நிறைய காசு சம்பாதித்தாலும் கூட ஒரு பங்கை செலவுக்கு எடுத்துக்கொண்டு கொஞ்சமா குடும்பத்துக்கு கொடுக்கிறவங்க நிறைய இருக்காங்க. கொஞ்சமாக குடும்பத்துக்கு கொடுக்கிறவங்க எண்ணி கொடுப்பாங்க. நான் சாப்பிடுறதுக்கு இவ்வளவு பண்ணாதான், நான் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கொடுத்தா போதுமானதா இருக்காங்க, நான் இது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அதிகம் இதெல்லாம் கடந்து பேசக்கூடிய இந்த மாதிரி சூழல் தான் இந்த இருக்கிறார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? 8 வயசுல ஆடு மேய்ப்பதற்கு தேர்ந்தெடுத்தது நான் சும்மா உட்கார்ந்து சாப்பிட விரும்பவில்லை, நானும் என் பங்குக்கு ஏதாவது உழைச்சு கொண்டு வந்துட்டேன், நானும் என் பங்குக்கு ஏதாவது கொண்டு வந்து உங்களுக்கு தருகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் 8 வயசுல ஆடு மேய்க்கிறதுக்கு போனாங்க. ஸல்லல்லாஹு அவர்கள் அது அவங்களே சொல்லுவாங்க. ஒரு தாடி வருவார், நான் ரசூலுல்லாஹ் நான் ஆடு மேய்க்க போகிற இடத்துல ஒரு மரத்தை பார்த்தேன். ஒரு மரம், இந்த மரம் எப்படிப்பட்ட மரம்? பழம் நல்லா பழுத்து இருக்கிறது. அந்த மரத்தில் இருக்கிற பழங்களை நான் அதை பிடிக்கி சாப்பிடலாம் என்று எனக்கு ஆசை. பிடிக்கி சாப்பிடலாம். ஸல்லல்லாஹு கேட்கிறார். அந்த பழத்துக்கு பேர் சிபாஸ் அப்படின்னு ஒரு பழம் சொல்லுவாங்க. சிபாஸ்னு ஒரு பழம். பிடிக்கி சாப்பிடுறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. ஸல்லல்லாஹு பிடிக்கி சாப்பிடுவேன், சாப்பிடுங்க சிபாஸ் இருக்கிற பழத்தை. ஆனா அந்த பழத்தை எந்த பழத்தை பிடிச்சி சாப்பிடணும் தெரியுமா? அது உள்ள பார்த்தீங்கன்னா கருப்பா ஒரு பழம் இருக்கும். அந்த பழத்தை பிடிச்சி சாப்பிடுறது கருப்பாக ஒரு பழம். அவங்க பார்த்த அந்த பழத்தை சொன்னாங்க, கருப்பாக ஒரு பழம் இருக்கும், அதை பிடிச்சி சாப்பிடுங்க. யாரும் சொல்லலாம், உங்களுக்கு அந்த பழத்தை பற்றி தெரியுமா? நீங்க சாப்பிட்டு இருக்கிறீர்களா? சொன்னார்கள், நான் மக்காவின் அந்த வனாந்தரத்திலே அந்த காடுகளில் சொற்பம் காசுகளுக்காக ஆடு வைக்கிற அந்த காலகட்டத்தில் நானும் அந்த பழத்தை பிடிக்கி சாப்பிட்டு இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு சொன்ன பொழுது அதை திரும்ப கேட்டார், யாரும் சொல்லலாம், நீங்களுமா ஆடு வைத்திருக்கிறீர்கள், நீங்களுமா ஆடு வைத்திருக்கிறீர்கள். மாணவின் நபி இல்ல அவங்க தொடரே நான் மட்டும் ஆடு வைக்கவில்லை, நபியாக இருந்த அத்தனை பேரும் ஆடு வைத்திருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு நான் மட்டும் ஆடு வைக்கல. அப்ப இந்த இடத்துல இப்ப யோசிக்கணும், ஸல்லல்லாஹு தொழிலை தேர்ந்தெடுத்தது இவங்களா தேர்ந்தெடுக்கல, அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். இவர்களாக தேர்ந்தெடுக்கவில்லை. ஆடு வைக்கிற அந்த காலத்தில் இருக்கிற தொழிலாக இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு வேறு தொழிலை தேர்ந்தெடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது முடியும். வியாபார கூட்டங்கள் எல்லாம் போனார்கள். 12 வயதில் ஸல்லல்லாஹு சாப்பிட்டு போயிருக்கிறார்கள். தேர்ந்தெடுத்திருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் யதார்த்தமாகவே அவருக்கு தேர்ந்தெடுத்த ஒரு ஆரம்ப தொழில் ஆடு மேய்க்கிறது. ஒரு நபி 2 நபி அல்ல. ஏன் அல்லாஹ் தஆலா ஆடு மேய்க்கிறத எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கணும்? எல்லா நபிமாருக்கும் ஒரு 10 நபி ஆடு மேய்ச்சிருந்தா பரவாயில்ல, ஒரு 15 நபி ஆடு ஒரு பாடிக்கு மாறி ஆடு மேய்ச்சிருந்தா பரவாயில்ல. வந்த நபிமார் அத்தனை பேரும் ஆடு வைத்திருக்கிறார்களே என்று பார்த்தால் அல்லாஹ் தஆலா அந்த ஆடு மேய்க்கிற தொழில் இருக்கிற தத்துவத்தை நமக்கு விளக்கி தருகிறார். ஆடு மேய்க்கிறது சாதாரணமான தொழில் அல்ல, அது சாதாரணமான தொழில் அல்ல. ஆடு மேய்க்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேண்டும், பொறுமை வேண்டும், பணிவு வேண்டும். நபிமார்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் சொல்லுகிறார். உங்களுக்கு பொறுமை முக்கியம், பணிவு முக்கியம். எந்த இடத்திலும் பொறுமை இருக்கக்கூடாது. தொழிலில் உங்களுக்கு உயர்வு தாழ்வு என்ற நிலையில் இருக்கக்கூடாது. யாரையும் பார்த்து உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் நிலையில் பாகுபாடுகள் பார்த்து விடக்கூடாது. அந்த ஆரம்பத்தில் இருந்து அந்த நபிமார்களை பக்குவப்படுத்துகிறார். இந்த ஆடு வைக்கிற தொழிலிருந்து தான் பக்குவப்படுத்துகிறார். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அவங்க 8 வயசுல ஆடு வைத்து சொற்ப காசு, அவங்களுடைய வார்த்தையிலே சொல்றாங்க, நிறைய காசுலாம் இல்லை, சொற்ப காசுல நான் ஆடு வைத்து அந்த காசை கொண்டு போய் என்னுடைய சிறிய தந்தையுடைய வீட்டில் நான் கொண்டு போய் கொடுப்பேன், அதில் நான் என்னுடைய பங்காக நான் கொடுப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். 8 வயதில் வேலை செய்ய ஆரம்பித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்க வேலையை பார்த்துட்டு 12 வயசுல அபூ தாலிப் பார்க்கிறாரு, ஆடு மேய்க்கிற தொழிலுக்கு போயிட்டு இருக்காரு. சரி, நாம நம்ம வியாபாரத்துக்கு வெளியூருக்குலாம் போவோம், அந்த வேலையை பயன்படுத்துவோம் என்று அடுத்த கட்டத்தினுடைய நகர்வை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். 12 வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபோடு ஷாமை நோக்கி பயணப்பட்டார். அபூ தாலிபோடு ஷாமை நோக்கி அந்த வியாபார கூட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே சிறியவர், அவர்கள் மாத்திரமே வயது குறைந்தவர். ஷாமை நோக்கி பயணப்படுகிறார்கள் வியாபாரம் செய்வதற்காக. 12 வயதில் போனவர்கள். அதற்கடுத்து அபிசீனியாவுக்கு போனார்கள். அதற்கடுத்த திரும்பவும் சாமேசத்தை நோக்கி போனார்கள்.
சாம் தேசத்தினுடைய வியாபாரங்களுடைய சூழல்கள், அதற்கடுத்து அபிசீனியாவில் அவர்கள் வியாபாரம் செய்த நடைமுறைகள் அத்தனையும் கதீஜா நாயகத்திற்கு எடுத்து வைக்கப்படுகிறது. ரசூல் எப்படி வியாபாரம் செய்கிறார், மக்காவில் இருக்கிற வாலிபர் முகமது எப்படி வியாபாரம் செய்கிறார் என்பதை அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு நடந்து கொண்டார்கள். அவர்களுடைய அப்துல் ஹம்சா என்ற ஒருவர், இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு வியாபார சம்பந்தமா கொடுக்கல் வாங்க வச்சிருந்தார். கொடுக்கல் வாங்க அவர் வியாபார பொருட்கள் வேற பேசிட்டு இந்த நெல்லுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு போனார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க வர்ற வரைக்கும் நான் இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வர்ற வரைக்கும் நான் நிற்கிறேன். இவர் போனவர் இங்க பேசுற வியாபார ஒப்பந்தத்தை மறந்துட்டார். வர்றேன்னு சொன்னதை மறந்துட்டார். 3 நாளைக்கு பின்னால அவருக்கு இந்த யோசனை வருது. 3 நாளைக்கு பின்னால ஆனா இங்க ஒரு வர்றேன்னு சொல்லிருந்தோமே, அந்த பொருள் அவருக்கு தானே நம்ம பார்த்தோம், சரி போலாம். அந்த இடத்துல போய் அந்த பொருள் ஏதாவது அவர் நின்றுட்டாருன்னா வாங்கலாம், இல்லைன்னா நம்ம விட்டுடலாம். அதற்கு ரசூல் நிற்பார்கள் என்கிற அந்த சிந்தனை இல்லை, நமக்காக வேண்டி காத்து கிடப்பார்கள் என்கிற அந்த எண்ணம் இல்லை. அந்த பொருள் அவருக்கு தேவை, போகலாம், பார்க்கலாம், இருந்தா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையில வந்து பார்த்தால் எந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார்களோ அந்த இடத்தில் அப்படியே இருக்கிறார்கள். இவரை எதிர்பார்த்திருக்கிறார்கள், வேற வியாபாரத்தில் நிற்கல. வர்றேன்னு சொல்லிட்டு போன ஒருத்தருக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார்கள். அவங்க வந்ததுக்கு பின்னாலே அவருடைய தேவையை கொடுத்து முடித்ததுக்கு பின்னாலே சொன்னார்கள், நான் 3 நாள் உங்களுக்காக நிற்கிறேன், என்னை ரொம்ப சிரமப்படுத்திட்டீங்க ஸல்லல்லாஹு. வியாபாரமும் பண்ணிட்டாங்க. அவர் நடந்து கொண்ட விதத்தில் இருக்கிற அந்த மாற்றத்தை, அவனால் ஏற்பட்ட கஷ்டத்தை ஒரு வார்த்தையில் சொல்லியே காண்பித்தார்கள். அதே நேரத்தில் நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இதோடைய வருகிற வரைக்கும் நிற்பேன் என்று சொன்ன வாக்குறுதியை 3 நாட்கள் காத்திருந்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஒரு நாள் அவர் வராமல் போயிருந்தார், இன்னும் எத்தனை நாட்கள் நின்றிருப்பார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதியை காப்பதற்காக, வாக்குறுதியை பாதுகாப்பதற்காக வரலாறுகளை படித்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார காலகட்டங்களில் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு பார்க்க முடியும். ஒரு அற்புதமான ஒரு வியாபாரியாக, நாணயம் மிக்கவராக, நல்ல தொழில் செய்கிறவராக இப்படிலாம் இருந்ததை பார்த்துட்டு கதீஜா நாயகத்துக்கு மைசரா போய் சொல்றாங்க, அடிமை மைசரா போய் சொல்றாங்க, மக்காவுல முகம்மது ஒருத்தர் நல்ல வியாபாரம் செய்யறாரு, நாணயமா நடந்துக்கிறாரு, வாக்குறுதி தவறாமல் நடந்து கொள்கிறார் என்று பேசுகிறார்கள். அவர் நம்பிக்கையாக இருக்கிற பட்டத்தை வைத்திருக்கிறார், அவர் உண்மையை பேசக்கூடியவராக இருக்கிறார். எல்லாத்தையும் சொல்ல பொழுது அந்த நேரத்தில் மிகப்பெரிய செல்வத்தை மாற்றி மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தவர்கள் கதீஜா நாயகம். மிகப்பெரிய தொழிலதிபர். அவங்களுக்கு என்ன தொழில் தெரியுமா? அவங்கள்ட்ட பொருளாதாரம், பொருள் நிறைய இருக்கும், சரக்கு நிறைய இருக்கும். ஒவ்வொரு நாளத்தை கொடுத்து அழைச்சு அவங்களோட சரக்கு கொடுத்து நீங்க போய் வியாபாரம் செஞ்சுட்டு வாங்க, வியாபாரம் செஞ்சுட்டு வாங்க. அவங்க வியாபாரம் செஞ்சுட்டு வந்தா அந்த வியாபாரம் செஞ்சுட்டு வந்ததுக்கு தகுந்தாறு போல ஏதாவது ஒரு கூலி கொடுப்பாங்க. ஏன்னா கதீஜா நாயகத்துடைய அன்றைக்கு அவர்கள் செய்த வியாபாரம், அவங்க வெளியூருக்கு போனது கிடையாது. மக்காவில் இருக்கிற வியாபாரம் செய்வதற்கு ஆசைப்படுகிற நபர்களை எல்லாம் அழைத்து சரக்கு கொடுப்பாங்க. சரக்கு வாங்கி போய் வியாபாரம் செஞ்சுட்டு வந்து கொடுப்பாங்க. ஆனா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கதீஜா நாயகமே கூப்பிட்டுவாங்க அவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. கதீஜா நாயகம் சொன்னாங்க, எந்த பொருளுக்கு சரக்கு இருக்குது, இதை கொண்டு போய் சாமிக்கு நீங்கள் வியாபாரம் செய்து விட்டு வாருங்கள், மற்றவர்களுக்கு தருவதை விட 2 மடங்கு கூட அதிகமாக உங்களுக்கு நான் தர சொல்றாங்க. மற்றவர்களுக்கு தருவதை விட 2 மடங்கு அதிகமாக நான் தருவேன். காரணம் தெரியுமா? அவங்களுக்கு பொருளை கொடுப்பதற்கு முன்னாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கிற நாணயத்தின் மீது நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது, ரசூலின் மீது இருக்கிற உண்மை மீது இருக்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. இவர் கொடுக்கிற அந்த தொழில் அது மிகுந்த லாபத்தை தரும் என்பது கதீஜா நாயகத்திற்கு மற்ற சூழல்கள் மூலமாக விளக்கி வைக்கப்பட்டிருந்ததின் விளைவாகத்தான் அங்க சொல்லப்பட்டது, 2 மடங்கு கூலி நான் அதிகமா தரேன், என் பொருளை சாமியை கொண்டு போய் விட்டுவாங்கன்னு சொல்றாங்க. என்னுடைய தரங்க சாமியத்தில் கொண்டு போய் விட்டு விட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து அந்த பழக்கத்தில் இருந்தார். அந்த நேரத்துல குடும்ப பொறுப்பை எந்த அளவுக்கு கொடுத்திருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த அளவுக்கு கொடுத்திருந்தார்கள். பெற்றெடுத்த தாயும் அல்ல, பெற்றெடுத்த தந்தையும் அல்ல, ஒரு சிறிய தந்தையின் குடும்பம் தான், அபூ தாலிபின் குடும்பம் தான். அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து பேசிக்கிட்டாங்க. நாம இந்த வீட்டுல இருக்கிறோம், இந்த வீட்டுல தான் சாப்பிடுறோம், நிறைய ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளைலாம் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்முடைய தந்தை. அதனால அவர்களிடத்தில் இப்போ நாம ஓரளவுக்கு சம்பாதிக்கிறோம், ஓரளவுக்கு பொருளாதாரம் இடத்தில் வருகிறது.
அதனால் நாம் என்ன செய்யலாம்? நான் ஒருத்தர் தத்தெடுத்துக்கிறேன், என்னுடைய பொறுப்பில் ஒருவரை நான் எடுத்துக் கொள்கிறேன், உங்கள் பொறுப்பில் ஒருவரை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பா சல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொள்கிறார். வெறும் ஒன்று விட்ட சகோதரர்கள் 2 பேருமே பேசிக் கொள்கிறார்கள். நான் ஒருவரை எடுத்துக் கொள்கிறேன், நீங்க ஒருவரை எடுத்துக்க, நீங்களும் சம்பாதிக்கிறீங்க, நானும் சம்பாதிக்கிறேன், நீங்க ஒருத்தர் எடுத்துக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லப்படுது. நான் சொல்றதுன்னா நபி பட்டத்துக்கு முன்னாடி 40க்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு முன்னால் அப்பாஸ் ரலியல்லாஹு நல்ல யோசனை மாதிரி தெரிஞ்சு நாமும் நம்ம குடும்பத்தை அவங்க இருக்கிற சிரமத்தை நாம கொஞ்சம் குறைக்கிறோம். நல்ல சரி நாம போய் அபூ தாலிப் இடத்துல நல்ல இடத்துல பேசுவோம். போய் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்க 2 பேரும் பேசியிருக்கிறோம், நாங்கள் 20 ஆளுக்கு ஒருவரை எங்களுடைய பொறுப்பில் நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். அவர் என்ன ஒரு சாப்பாடு அதை எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொன்னவுடன் அபூ தாலிப் அவர்கள் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. எடுத்துக்கங்க, குடும்ப பாரத்தை குறைப்பதற்காக வேண்டி, அவருடைய சிரமத்தை குறைப்பதற்காக வேண்டி நபி பட்டத்திற்கு முன்னாலே ரசூலுடைய நடைமுறை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அனுமதி கிடைத்ததற்கு பின்னாலே அப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை கேட்டாங்க, நீங்க யாரை எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நீங்க யாரை எடுத்துக்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அடியில் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார். நான் அடியை எடுத்துக் கொள்ளுகிறேன். அப்பா ஸல்லல்லாஹு நான் ஜாபிரை எடுத்துக் கொள்கிறேன், நான் ஜாபிரை எடுத்துக் கொள்கிறேன். அதற்கு அலிரலியல்லாஹு அவர்கள் மருமகனாக வருவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனாக வளர்ப்பதற்காக எடுக்கப்பட்டவர்கள் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த அளவுக்கு கையில காசு வரும் பொழுதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் குடும்பத்துடைய சிரமத்தை குறைப்பதற்கு தான் அவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம வாலிபர்கள கொஞ்சம் காசு வந்துருச்சுன்னா அவங்க என்ன இருக்கும்? இப்ப இருக்கிற பைக்லயே ரொம்ப அட்வான்ஸா இருக்கிற பைக் எது? இப்ப இருக்கிற பைக்லயே ரொம்ப அட்வான்ஸா இருக்கிற பைக் எது? அதுதான் வாங்கணும். பைக்கை வாங்குறது மட்டும் இல்ல, நீங்க அதை வாங்கி என்னதான் பண்றாங்க தெரியுங்களா? சுபஹானல்லாஹ், ஒரு புது பைக்கை வாங்கிட்டு வந்து அதை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு கீழே போடுவாங்க. ஒரு புது பைக்கை வாங்கி வந்து அதை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு கீழே போட்டுட்டு திரும்ப ஒரு மெக்கானிக்கை கூட்டு வந்து அதை அப்படியே ஃபிட் பண்ணுறது. அது நல்லா தான் இருக்கும் ஏற்கனவே. அதை பிரிச்சு போட்டு அதை செட் பண்ணி அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேற போட்டு பைக் ரோட்ல போனா அது கால் போகும், கால் போகும். அந்த அளவுக்கு முன்னால பின்னால சேர்த்து வாங்குற பைக் 50,000 செலவு பண்ணது 1 லட்சம். 50,000 பைக் வாங்கி 1 லட்சம் செலவு பண்ணி 1.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு மதிப்புள்ள இருக்கிற ஒரு பைக்கை திரும்ப போய் 20,000 போவார், 20,000 போவார். இன்றைக்கு இளைஞர்கள் கொஞ்சம் காசு வர ஆரம்பித்தார், கொஞ்சம் பணம் வர ஆரம்பித்தார், குடும்பத்தில் என்ன தேவை இருக்கிறது அவர்களுக்கு அந்த யோசனை கிடையாது. குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள் திருமணமாகாமல் இருக்கிறார்களே அந்த யோசனைகள் கிடையாது. நமக்கு வீடு சொந்தமில்லாமல் இருக்கிறதே அந்த யோசனை கிடையாது. நம் தந்தை வாடகை கொடுப்பதற்கு என்ன சிரமப்படுகிறார் அதை பற்றி பேச்சு கிடையாது. இது எதையும் பற்றியும் கவலைப்படாமல் என் தோல்வி வாழ்க்கைக்காக வேண்டி நான் ஒன்றை தேர்வு செய்ய போகிறேன் என்று பைக்கில் ஆரம்பித்து செல்போன் ஆரம்பித்து இன்னைக்கு எப்படி எல்லாம் போய் கொண்டிருக்கிறது சொன்னால் நிறைய தேவைகள். அந்த செல்போனை வாங்கிட்டு அவங்க யூஸ் பண்ணது இருக்குது 3 மாசம் சொல்லிட்டு அட்வான்ஸ் வந்து அதுக்கடுத்து ஒரு போடுவாங்க, அதுக்கடுத்து ஒரு போடுவாங்க. இப்படி மாறி மாறி போய் கொண்டிருக்கிற நிலை கையில காசு வரும்போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ற இளைஞர்களிடத்தில் ஸல்லல்லாஹு எப்படி நடந்து கொண்டார்கள்? கையில் காசு வருகிற பொழுது தன் குடும்பத்தினுடைய சிரமத்தை குறைக்க வேண்டும் என்று யோசித்தார்கள், தன்னுடைய குடும்பத்தின் பாரத்தை குறைக்க வேண்டும் என்று யோசித்தார்கள். அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள். ஒருவரை தன்னுடைய பொறுப்பில் எடுத்தார்கள். அவருக்கு தேவையானதை முழுக்க நானே செய்கிறேன் என்று தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக் கொண்டார்கள். தான் மட்டும் எடுக்கவில்லை, தன் சகோதரன் சம்பாதிக்கிறார் அவருக்கும் சொன்னார்கள், நீங்கள் ஒருவரை எடுத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தின் மீது எவ்வளவு அக்கறை இருந்திருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிஷேகத்துக்கு முன்னாடி ரசூலின் அந்த வாலிப வயதில் சம்பாதிக்கிற காலகட்டங்கள்ல அவருடைய நடவடிக்கை இப்படி இருந்தது என்பதை நமக்கு இந்த வாழ்க்கையை நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்துட்டாங்கன்னு சொல்லிதான் நதிஜா நாயகம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பொருளாதார சரக்கு கொடுத்தாங்க. அதை வாங்கிக் கொண்டு சாம் தேசத்திற்கு பயணப்பட்டார்கள். அவர்களோடு அடிமை மைசராவும் போனார். போகும்போது அவர் பார்க்கிற அந்த அற்புதமான காட்சிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிற பொழுது மேகம் நெருங்குகிறது, மேகம் நிழல் கொடுக்கிறது. போற வழியில் இருக்கிற மரங்கள் எல்லாம் சுஜூது செய்கிறது, பணிவை காட்டுகிறது. இந்த காட்சியெல்லாம் பார்க்கிறாங்க. அதுக்கு அப்பாற்பட்ட அவர் வியாபாரத்தில் நடந்து கொள்கிற நெளிவு சுழிவுகளை எவ்வளவு அற்புதமான வியாபாரம் நடத்துகிறார், வியாபாரம் செய்கிறார், உண்மை பேசுகிறார், ஒரு வியாபாரத்தை சரியாக நடத்துகிறார். எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த தலைகளை எல்லாம் கொண்டு வந்து கதீஜா நாயகத்தை கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது கதீஜா நாயகம் 40 வயதில் இருக்கிறார்கள். மிகப்பெரிய செல்வத்தை மாட்டி மக்காவில் கதீஜா நாயகம் 2 தடவை விதவையானாலும் கூட திருமணம் செய்வதற்கு பெரும் தலைவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற அந்த
அவர்கள் பேசுகிற உண்மை, அவர்கள் நடந்து கொள்கிற அந்த விதம் எல்லாவற்றாலும் கவரப்பட்ட கதீஜா நாயகம் அவர்கள் வைசராவிடத்தில் சொன்னார்கள், நீங்க போய் முகமது கேளுங்க, நான் திருமணம் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன், சம்மதமாக கேளுங்கன்னு சொன்னாங்க. சம்மதமாக கேளு, நான் திருமணம் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். உழைக்கணும் சதநாளுக்கு இப்படி உழைச்சிருக்காங்க. நாங்கள் ஓரளவுக்கு விளைவிட்டோம். அடுத்த கட்டத்துக்கு ஒரு திருமணம் என்கிற இந்த பருவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அழைப்பு நான் திருமணம் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு ஒரு பொண்ணு நம்ம வாலிபர்கள் யாருக்கையாவது சொல்லிட்டா அவங்களுடைய நடவடிக்கை அப்படியே மாறிடும். அது வரைக்கும் பங்கரையா இருக்கிறவங்க அதுக்கு மேல மேக்கப் போட ஆரம்பிச்சாருன்னா அவர் போட்டுக்கிட்டே இருப்பார். கண்ணாடி முன்னாடி நின்று தீங்கிட்டே இருப்பார். கண்ணாடி முன்னாடி நின்று தீங்கிட்டே ஒரு நடவடிக்கை மாறுகிற போதே நான் வழங்கிக் கொள்ளலாம். எதனால ஒரு நடவடிக்கை வருது அது பார்க்க ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு 10 மணி 11 மணி வரைக்கும் தூங்குறவரு 5 மணிக்கு தான் எந்திரிச்சு பார்க்க போல இருப்பார். பஸ்ஸால 8 மணிக்கு போய் நிற்பார். பிக்கப் டிராப்புக்கு சரியா போய் நிற்பார். அம்மாவை ஆஸ்பத்திரி கொண்டு போகணுமே அப்படின்னு சொல்றாங்க. அம்மா உனக்கு வேற வேலை இல்லை, மளிகை கடைக்கு போய் ஜாமான் வாங்கிக்கோப்பா, ஏன் என்ன வராங்க நேரம் இல்லை, இப்படியெல்லாம் எதிர்த்து பேசி இப்படியெல்லாம் அவமதி ஆரம்பிச்சு வீட்டுல ஒரு வேலைக்கு ஒரு முடியாது இல்லை. ஒரு வேலைக்கு நம்ம இளைஞர்கள் ஒரு முடியாது. என்ன வேலை தெரியுமா? கூட்டிட்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு கொண்டு வந்து விடுறது ரெண்டு உருப்படியாகும். கூட்டு போய் விட்டுட்டு நான் வாரத்துக்கு ஏதோ தேவை எதிர்க்கிறதால சொல்லுவேன். நீங்க கண் கூட பார்த்தோம்னா நியூ காலேஜுக்கும் எஸ்ஐடி காலேஜுக்கும் 2 பக்கம் நின்று பாருங்க தெரியும். நியூ காலேஜ் நான் நின்று பார்க்கல, சொன்ன தகவல் மட்டுமே சொல்றேன். நான் நின்று பார்க்கல. ஏன்னா அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி காலேஜ் முஸ்லீம் காலேஜ், நியூ காலேஜ் நம்ம வாங்கிட்டு இருக்கிற காலேஜ். இந்த இடத்துல நடக்கிற நடவடிக்கைகள் இருக்கிறதல்லவா நிறைய பேர் கவலையாகவும் ஆதங்கமாகவும் சொல்லி தந்திருக்கிற செய்திகள் அங்க பிக்கப்படுறாங்கிறது நிறைய நடக்கிற காட்சிகள் இருக்கிறது அல்லவா. இன்றைக்கு அதை நாம் வருத்தத்தோடும் கவலையோடு சொல்லிக் கொள்கிற ஒரு செய்தி. இந்த மக்கள் இருக்கிறார் வீட்டுல ஒரு வேலை ஆகிறதில்லை, ஆனால் இந்த வேலையை செய்வதற்கு துணிந்து இருக்கிறார்கள். இந்த வேலைக்கு தான் அவங்க அர்ப்பணித்தமாக நிற்கிறார்கள், இந்த வேலைக்கு தான் அவங்க பொருத்தமாக நிற்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கதீஜா நாயகி சொல்லி அனுப்புறாங்க. 25 வயசாக இருக்கிறார்கள். ஒரு நல்ல வாலிபர் தான். சொல்லி அனுப்பப்படுகிற பொழுது வைசராவிடத்தில் திரும்ப சொன்னார்கள், எனக்கு அவர்களை திருமணம் முடிப்பது எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பத்தை சொல்லிட்டாங்கன்னா வைசராவிட எனக்கு அவங்களை கல்யாணம் முடிக்கிறது இல்லை, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நான் பேச முடியாது, நான் பேச முடியாது. என் குடும்பத்தில் பெரியவர்கள் இருக்கிறார்கள், அவர் குடும்பத்தில் பெரியவர்கள் இருக்கிறார்கள். நீங்க போய் சொல்லுங்க, கதீஜாவுடைய குடும்பத்தில் பெரியவர்களை என் குடும்பத்தில் பெரியவர்களை சந்திக்க சொல்லுங்கள். எந்த பக்கத்தினால் இப்படி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா? இங்க வாசமா இருக்கிறாங்க, போய் பார்த்து ஒரு வார்த்தை கேளுங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறார்களா? அல்லது பெண்கள் இருக்கிறவர்கள் என்ன சொல்றாங்க? பெண்களாக இருக்கிறவர்கள் அவங்களும் ஒருத்தர் தான், என் வாசமா இருக்கிறாங்க, அவங்கள பேசுங்க சொல்றாங்க. எல்லாம் முடிஞ்சு 3 வருஷம் கழிச்சு இன்னும் ரொம்ப கவலையா சொல்றாங்கன்னா நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பத்திரிகை அடிக்கும் போது சொல்றாங்க, இந்த மாப்பிளை பிடிக்கல அப்படின்னு. பத்திரிகை அடிக்கும் போது நிறைய நடந்திருக்கிறது. இந்த மாப்பிளை எனக்கு பிடிக்கல, ஏமா பிடிக்கல, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, என்ன காரணமா, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. சரி, இந்த மாப்பிளை இல்லை, வேற எந்த மாப்பிளை நாங்கள் ஒரு இருக்கிறாரு, அவர்தான் எனக்கு பிடிக்கும். ஒரு இருக்கிறார், அவரும் பிடிக்கும். நிறைய பேர் வீணை தொலைத்து விட்டு போகிற பெண்கள் நம்முடைய இஸ்லாத்தினுடைய பெண்கள் இருக்கிறார். வீணை தொலைத்து விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். வருத்தமான செய்தி, பாப்பா அம்மாவை பற்றி கவலைப்படவில்லை. நபித்துவத்திற்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, கதீஜா அவர்களை திருமணம் முடிக்க எனக்கு ஆசை இருக்கிறது. நான் எனக்கு வருத்தம் இல்லை, எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் கதீஜாவுடைய குடும்பத்தில் பெரியவர்கள் என் குடும்பத்தில் பெரியவர்களை சந்திக்கட்டும், பேசட்டும், 2 பேரும் சம்மதித்தால் நாங்கள் திருமணம் செய்து கொள்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தையை வைசரா அப்படியே போய் கதீஜா நாயகத்தை கொண்டு போய் ஒப்படைத்த உடனே அப்படியே போய் சொன்னதற்கு பின்னால் கதீஜா நாயகத்தின் சார்பாக கதீஜா நாயகத்தினுடைய சொந்தக்காரர் ஆசிபுன் அதி அப்துல் முத்தலிப் இடத்தில் அபூ தாலிப் இடத்திலிருந்து பேசுகிறார். ஆசிபுன் அதியும் அபூ தாலிபும் பரஸ்பர ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். கதீஜா நாயகத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் திருமணம் முடிச்சு தரணும் அப்படிங்கிறத அவங்க 2 பேரும் பேசி ஒப்பந்தப்படுத்துகிறாங்க. பெரியவர்கள் தான் பேசுகிறார், பெரியவர்கள் தான் பேசுகிறார். இன்றைக்கு பேச்சுவார்த்தை இளைஞர்களுக்குள்ளாக இருக்கிறது, ஆண் பெண் அவங்களுக்குள்ளா இருக்குது. ஒரு நேரத்துல நம்ம பார்த்தா கல்யாண வீட்டுல பொண்ணோட பாப்பா இருந்தார், அவரோட பேருக்கு கவுன்சில் அஸ்கூல்ல வச்சுட்டு பல வாப்பா இருப்பார். அவரை நிறுத்தவே முடியாது,
வாங்கன்னு கேட்பாரு, அங்கிட்டு வேலையை பார்ப்பாரு, அந்த மாதிரி இருப்பாரு. மாப்பிள்ளை வீட்டுல பார்த்தா அவர் ஒரு பக்கம் வாங்கன்னு கேட்பாரு, அவர் ஏதாவது எது கேட்டாலும் அவருக்கு தெரியும். ஒரு காலம் ஒரு நேரம் இருந்தது, இன்றைக்கும் சில குடும்பங்கள் இருக்கிறது. ஏதாவது கேட்குன்னா மாப்பிள்ளையுடைய பாப்பாவை கூப்பிடுங்க கேட்கணும், பொண்ணோட பாப்பாவை கூப்பிடுங்க கேட்கணும். இன்னைக்கு பாப்பா உருவானா ஓரமா சேர் போட்டு அவங்களுக்கு விருந்தாடி மாதிரி உட்கார்ந்து இருக்கிற காட்சிகள் சில திருமணங்களில் பார்க்கப்படுகிறது. அப்படி அவங்க அமைதியா உட்காந்துருக்காங்க. பாப்பாவும் சம்பந்தமான யாருக்கு கேட்கணும், இருங்க என் பையன் கேட்டு சொல்றேன். பையன் தான் முதல்ல நிற்கிறார். அவர் மாலை போட்டு உட்காந்து அத்தனை வேலையும் பார்க்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? இது பெரியவர்கள் ஏற்பாடு செய்த திருமணம் அல்ல, அந்த பெண்ணும் ஆணும் சேர்ந்து ஏற்பாடு செய்த திருமணம். அதனால அவங்க விஷயத்தை அவங்களுக்கு கேட்டாலும் தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழலில் இன்றைக்கு திருமணங்கள் போய் கொண்டிருக்கிறது. நபிப்பட்டத்துக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப பெரியவர்களை அழைத்து பேச சொன்னார்கள். பெரியவர்களுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திருமணம் முடிக்கப்படுகிறது. மணவேளையில் கதீஜா நாயகத்தை மணமுடிக்கிற அந்த தருணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சார்பாக அபூ தாலிப் எதிர்த்து பேசினார். இன்னைக்கு குதுபா ஓதுறவங்கள அன்னைக்கு நடைமுறை குதுபா இருந்தார். மாப்பிள்ளையின் சொந்தக்காரர் அல்லது மாப்பிள்ளையின் வழிகாரர் யாராவது எழுந்து அந்த மணமகனை பற்றி ஏதாவது நாலு செய்தி சொல்லுவார், பெண்ணை பற்றி ஏதாவது செய்தி சொல்வார். அன்னைக்கு இந்த நடைமுறை பொதுவா அபூ தாலிப் எழுந்து சொன்னார், என் மகன் முகம்மது நல்லவர், என் மகன் முகம்மது உண்மையாளர், அவர் நம்பிக்கையாளர். இந்த மக்கமா நகரத்தில் எல்லா மக்களாலும் நன்னம்பிக்கை பெற்றவராக இருக்கிறார். அவர் நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர், நல்லபடியாக முறையை பார்த்துக்குவாரு. இதெல்லாம் சொல்லப்பட்டு கடைசியாக அபூ தாலிப் சொன்னார், என் மகன் முகம்மது கதீஜா நாயகம் கதீஜாங்கிற பெண்ணை மணமுடிப்பதற்கு மகர் கொடுத்து மணமுடிக்கிறார் என்று அபூ தாலிபுடைய கடைசி வார்த்தை. மகர் கொடுத்து மணமுடிக்கிறார். இவ்வளவு மகர் கொடுக்கிறார், இவ்வளவு மகருக்கு இவர் மணமுடித்து சொல்லுகிறார். அந்த நேரத்தில் கதீஜா நாயகம் எவ்வளவு பெரிய மனக்காரங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திருந்தா ஒரு வார்த்தை இப்படி சொல்லியிருக்கலாம், நீங்க 40 வயசு பொங்கல 2 தடவை கல்யாணம் ஆகி சுகாதார விதவையா ஆக்கப்பட்டிருக்கிறீங்க, 2 தடவை உள்ள பிறந்து 2 தடவை உங்களுக்கு அது இறந்து போயிருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற 40 வயசுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட கிளம்பி மாறிதான். இன்னைக்கு 25 வயசு தாண்டினாலே நம்ம யோசிக்கிறோம். பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கிறவங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கிறவங்க, பொண்ணுக்கு 22 வயசு ரொம்ப பெரிய வயசாச்சு அப்படின்னா, 22 வயசு ரொம்ப பெரிய வயசா? 22 வயசு அது படிச்சு காலேஜ் படிச்சு முடிச்சு வரும்போது 22 தான் பரிசு, வேற வழி இல்லை. அந்த மாதிரி சூழல் ரொம்ப வயசா இருக்கும் போல தெரியுது. எவ்வளவு வயசுல வேணும்? ஒரு 14 வயசுல கிடைக்குமா பொண்ணு என்று கேட்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். அன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசு, கதீஜா நாயகம் 40 வயசு. ஒரு ஒப்பந்தம் போடுறதா இப்படி சொல்லிருக்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அதாவது அவங்க குடும்பத்தார்களோ, 40 வயசு பெண்ணா இருக்கிறீங்க, நீங்க விருப்பப்பட்டுட்டீங்க, அதனால நீங்க எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும், உங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, திருமணம் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு இவ்வளவு வேணும், இவ்வளவு வேணும், அல்லது ஏதாவது ஒரு தொடர்பு கொடுங்க. நிர்ணயம் செய்திருந்தால் கேட்டிருந்தால் மறுப்புறதற்கான நேரத்தில் மறுப்புறதற்கான ரசூலுக்கு அவ்வளவு நம்பிக்கையும் அவ்வளவு நல்ல பெயரும் மக்காவில் இருக்கிறது. அந்த நேரத்தில் மறுப்புறதற்கான யாரோ ஒருவருக்கு இன்றைக்கு அள்ளி கொடுக்கிற காலம் இன்றைக்கு. ஆனால் அன்றைக்கு அவ்வளவு சான்றிதழ்கள் வைத்திருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கதீஜா நாயகம் மறுத்திருக்கவே மாட்டார்கள். எதுவானால் என் சொத்தை முழுவதும் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி திருமணம் முடித்திருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு துளி அளவு கூட அந்த சொத்தை பற்றி பேசவே இல்லை, அவர் செல்வத்தை பற்றி பேசவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகர் கொடுத்து மனம் முடித்திருக்கிறார் என்பதுதான் அந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு மகரை ஒரு ஊனமாக வைத்துக் கொண்டு மாப்பிள்ளைகளை விற்கிற காட்சிகள் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. மாப்பிள்ளைகளை விற்கிற காட்சிகள் இருக்கிறது. நம்ம எதங்க வைப்போம்? ஒரு வீடு கட்டுறோம், பணம் தேவைப்படுது. இப்ப என்ன செய்யறது? ஏன் வீட்டை விற்க போறேன், இவ்வளவு பெருமானத்துக்கு என் வீட்டை நீங்க வச்சுக்கோங்க, வீட்டை வச்சுக்கோங்க. விற்கிறோமா இல்லையா? ஒரு பைக்கு வாங்குறோம், பணம் தேவைப்படுகிறது, அல்லது வேற பைக்கு மாற்றணும்னா நான் விற்கிறேன். ஏதாவது ஒரு பொருளை நாம வாங்குறத விற்கிறோம். அதே மாதிரி வரதட்சணை கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே. அதுவே யோசிப்பது கிடையாது. எனக்கு ஒரு ஆம்பளை பையன் இருக்கான், அவனுக்கு நான் உங்க பிள்ளை கல்யாணம் முடிக்கணும்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படிங்கிறது இது விற்பனை தானே. நன்றாக யோசித்து பாரு, இது விற்பனை தானே. விற்கிறோம் இல்லை, வரதட்சணை என்கிற பெயர் இல்லை. பார்க்கிறோம், எந்த இடத்திலும் அப்படி சொல்லி காட்டவே இல்லை, எந்த இடத்திலும் அப்படி பேசவே இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கப்படுகிற பொழுது நாம் இப்படி யோசிக்கிறோம், இப்படி பேசுகிறோம் என்று சொன்னால்
நம் பிள்ளைக்கு பெண்ணை தேடவில்லை, பெண்ணை சேர்க்கவில்லை, நம்ம பிள்ளைய இன்னொரு பெண்ணுக்கு வித்தரம் தான் அர்த்தம். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நடக்குது. நீங்க எல்லாமே இந்த மாதிரி வாங்குறதுனால யாரும் அந்த ஆண் என்கிற அந்த கௌரவத்தில் இருப்பதே கிடையாது. அப்படியே எல்லாம் தரம் நடந்துறாங்க. அவங்களுக்கு ஒரு தைரியம், அவங்களுக்கு ஒரு பிடிமானம் இருக்குது. நான் ஒன்றும் சும்மா வரல, 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நான் ஒன்றும் சும்மா வரல, 1 லட்சம் ரூபாய் கொடுத்து தான் வந்திருக்கேன். எங்கேயாவது வெளியில போகணும், இல்லை எனக்கு வேலை இருக்கு, பைக்கு எங்க வீட்டில் வாங்கி கொடுத்த பைக்கு என்ன எனக்கு கூட்டு போய்தான் ஆகணும், என் வீட்டில் வாங்கி கொடுத்தது கூட்டு போய்தான் ஆகணும். எப்படியெல்லாம் பேசுகிற சூழல். நான் சொந்த தேவைக்கு ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டா இந்த பொருளையை அவங்க எடுக்கிறாங்க, அந்த அம்மா எடுக்கிறாங்க, மாமியாருக்காரமா பேசுறதுக்கு உரிமை இருக்கிறதா இல்லை. நீ கேட்டு வாங்கினதுனால தானே கேட்காம இருப்போம். நீ கேட்காமல் வந்திருந்தால் அந்த தானமும் தயானமும் வேறு விதமாக இருந்திருக்கும். நீ கேட்கறதுனாலதான் ஏன் எடுத்தேன்னு கேட்கறாங்க, காரணம் அவங்களுக்கு கேட்டு வாங்கின பொருள். இன்றைக்கு நடக்கிற இந்த திருமணங்கள் இருக்கிறது அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் மார்க்கம் அனுமதிக்காதவரை நல்ல நபித்துவம் பட்டம் பெறுவதற்கு முன்னாலே மகள் கொடுத்து மனம் முடித்திருக்கிறார் என்பது வரலாற்றிலோ இப்பொழுது நடைமுறையில் நாம் நம்ம பிள்ளைகளுக்கு செய்த திருமணங்களையும் யோசித்து பாருங்கள். மழைக்கும் மழைக்கும் நடைபெற்றிருக்கிற வித்தியாசம். அது மாத்திரமில்லாமல் அல்லாஹ்வின் கோபமும் சாபமும் கிடைக்கிற ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது இன்றைக்கு நம்மால் விளக்கிக் கொள்ள முடியும். நம்ம அதிலிருந்து நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நம்ம வாணிபர்கள் சொன்னாலும் கூட ஏன் நீங்க வரதட்சணை வாங்கி முடிக்கிறீங்க, இது இல்லாம பண்ணலாமே. அவர் சொல்ற வார்த்தை தெரியுமா, நாங்க எங்க கேட்கிறோம், அம்மா கேட்கிறாங்க, அத்தா கேட்கிறாரு, அப்பா கேட்கிறாரு, என்ன அவங்க பண்றதுக்கு அவங்க மீறி ஒண்ணுமே பேச முடியல, வெட்கமாக இல்லை. எத்தனை விஷயத்திற்கு உங்களுடைய பெற்றோர்களை எதிர்த்து பேசியிருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கினவர்களுக்காக எத்தனை தடவை பெற்றோர்களுக்கு சண்டை கொண்டிருப்பீர்கள். எனக்கு இந்த சட்டை பிடிக்கல, வேற சட்டம் வேணுங்கிறதுக்காக வேண்டி வீட்டில் சாப்பிடாமலுக்கு கூட நீங்கள் போராடி இருப்பீர்கள் அல்லவா? உங்கள் தேவையை நிறைவேற்றுவதற்கு எத்தனை வேலைகள் உங்கள் அப்பா அம்மாவிடத்தில் நீங்கள் சண்டை கொண்டிருப்பீர்கள். இதற்கு சண்டை போடுங்கள். எனக்கு பெண் முடித்தால் தீண்டாயான ஒழுக்கமான ஒரு பெண்ணை நீங்கள் முடியுங்கள், எதுவும் கேட்கக்கூடாது, அந்த பொண்ணு எனக்கு தேவை என்று இப்படி சண்டை போட்ட வாணிபர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மார்க்கம் சொல்லுகிறது, இப்படி சண்டை போடுவதற்கு முழு உரிமை மணமகளுக்கு இருக்கிறது. மார்க்கம் சொல்லுகிறது, சண்டை போடுவதற்கு முழு உரிமை இருக்கிறது. எந்த வரதட்சணையும் வாங்காமல் மார்க்கத்தின் அடிப்படையில் நான் திருமணம் செய்வதற்கு தான் இருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு திருமணம் செஞ்சு வச்சா வைங்க, இல்லைன்னா விடுங்க சொல்ற அளவுக்கு உண்டான முழு உரிமை மார்க்கம் தந்திருக்கிற பொழுது அதுக்கெல்லாம் சண்டை போடாம தேவையே இல்லாதது நம்ம எவ்வளவு சண்டை போடுறோம். யோசியுங்கள். நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு அவங்க வாழ்க்கையில பழைய வார்த்தை திரும்ப நம்ம சொல்லவே கூடாது. இந்த இருக்கிற நிலை அப்படி போய் கொண்டிருக்கிறதனுடைய விளைவாகத்தான் நிறைய இன்றைக்கு முதிர் கட்சிகள் இருக்கிறார். நம்முடைய சமூகத்தை வயசானவர்கள் இருக்கிறாங்க, சாதாரணமான தெரியலாம். அலீமியான ஒருத்தர் சொல்லுவார், அபுல் ஹசன் அலி, மிகப்பெரிய மார்க்க அறிஞர், ஷரியத்து கோர்ட்டினுடைய நீதிபதியாக இருந்தவர். அவருக்கு ஒரு கடிதம் வருகிறது. அவர் சொல்றார், எனக்கு வந்த கடிதங்களில் என்னை அளவைத்த கடிதம் இந்த கடிதம் வந்து சொல்றார். எனக்கு வந்த கடிதங்களில் என்னை அளவைத்த கடிதம். அந்த கடிதத்தில் என்ன இருக்குதுன்னு சொன்னா, எங்கோடு ஒரு சகோதரர் எழுதுகிறார், நீங்கள் ஷரியத் கோர்ட்டினுடைய நீதிபதியாக இருக்கிறீர்கள், மார்க்கத்தினுடைய அதிகராக இருக்கிறீர்கள், நிறைய ஏராளமான விஷயங்களுக்கு நீங்கள் பத்துவா தீர்ப்பு தந்திருக்கிறீர்கள். எங்காவது ஒரு இடத்தில் தேடி பாருங்கள், தற்கொலைக்கு இந்த மார்க்கம் அனுமதி இருக்கிறதா என்று எங்காவது ஒரு இடத்தில் தேடி பாருங்கள். காரணம், எங்கள் ஊர் உலமாக்களிடத்தில் கேட்டேன், தற்கொலை செய்து கொள்ளலாமா? அவர்கள் தற்கொலை செய்வது மார்க்கத்தில் இல்லை என்று சொன்னார்கள், மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். தற்கொலைக்கு அனுமதி இருந்தால் எனக்கு அதை தேடி கொடுத்து தாருங்கள். காரணம், என் வீட்டில் 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் ஒருவரை கூட திருமணம் செய்து வைக்க முடியாத ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். கேட்கிற அளவுக்கு என்னிடத்தில் பொருளாதாரம் இல்லை. இந்த பொருளாதாரம் இல்லை என்கிற காரணத்தினால் என் வீட்டிற்கு யாரும் பெண் கேட்டு கூட வருவது கிடையாது. இந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என் வீட்டு பிள்ளைகளுடைய அந்த சூழ்நிலையை பார்த்து நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். இதற்கு முன்னால் நான் இருப்பதை விட என் உயிரை நான் வாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் மார்க்கம் அனுமதி இல்லை என்று சொல்லுகிறது. எங்காவது கேள்வி பாருங்கள், தற்கொலை செய்வதற்கு
உங்களுக்கு அனுமதி இருந்தால் எனக்கு தெரியுங்கள் என்று ஒரு கடிதம் அபூதர் அலிமியானவர்களுக்கு வருகிற பொழுது அவர் சொல்றாங்க, எனக்கு வந்த கடிதத்தில் இதுதான் என்னை அழ வைத்தது என்று சொல்லி காட்டுறார். அழ வைத்தது தற்கொலைக்கு மாற்றம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேனால் இன்றைக்கு நிறைய முதிர்கண்ணிகள் தற்கொலை செய்து கொண்டிருப்பார்கள். நாம் யதார்த்தத்தில் பார்க்கக்கூடிய காட்சிகளாக இருந்திருக்கோம். அப்படி அவங்க இல்லைன்னு சொன்னா அவருடைய பெற்றோர்கள் தற்கொலைக்கு போயிருப்பாங்க. இல்ல அதுவும் இல்லைன்னா இன்னைக்கு அது இல்லாததால் என்ன விளைவு தெரியுமா? நிறைய அனாச்சாரங்கள், நிறைய அவங்களுக்கு அந்த வயசான வயசு ஆகிட்டே போகுது. அவங்களா ஒரு ஆளை தேடி ஒரு காமியான ஒரு பையனுடைய போய் ஒரு சூழல் இன்றைக்கு ஆபத்தான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா? இதெல்லாம் இந்த வரதட்சணையின் கொடுமையின் காரணத்தினால, இந்த வரதட்சணை விபரீதத்தின் காரணத்தினால நம்ம வாப்பாவை நம்பிட்டு தான் முடியாது. அவரு எப்ப சேர்ந்து எப்ப நமக்கு பணத்தை கொடுத்து எப்ப நகை போட்டு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது, ஒரு தொகை எவ்வளவு கூப்பிடுறான் அப்படின்னால போயிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் போன ஏராளமான பெண்களின் பட்டியல் இருக்கிறது. யோசியுங்கள், மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாரோ செய்த கலாச்சாரம் நமக்கு முன்னாக இருக்கிறதே, நம் குடும்பத்திற்குள்ளாக இருக்கிறதே, யோசித்து பாருங்கள். இதையெல்லாம் நாம் எடுக்க வேண்டிய, தவிர்த்து கொள்ள வேண்டிய, விட்டுவிட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. பெற்றோர்கள் அந்த பழைய நிலையில் இருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களை கையெழுக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. நிகழ்ச்சியுடைய கட்டாயம் அவர்கள் இருக்கிறது. இதில் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது சல்லல்லாஹு சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கையில பெரியவர்களுடைய ஒப்பந்தத்தோடு நடந்ததல்லவா, அந்த முறையில் திருமணம் செய்ய வேண்டும் என்ற நிலையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாலிபர்கள் நம்முடைய பெண்களை வேறு நிலையில் நாம் படகு விடவல்லவா, இதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு அவங்களாம் சேர்த்துக் கொள்ளுகிற அனாச்சாரத்தின் பக்கம் போகிற ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதையும் நாம் கண்காணிக்க வேண்டிய அவசியம் பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அந்த வாலிபர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. கடமை நமக்கு இருக்கிறது. பார்க்க எந்த அளவுக்கு சொல்லியிருக்கு தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற காதல் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லாத காதல். அன்றைக்கும் அது அனுமதிக்கப்படாததுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முதல் கொண்டு சஹாபாக்களுடைய வாழ்க்கை எல்லா இடத்துல எடுத்து பார்த்தா குடும்பத்தினுடைய பெரியவர்கள் தான் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு மாற்று மதத்தினுடைய பெண்ணையோ அல்லது நம்முடைய பெண்கள் மாற்று மதத்தினுடைய ஆண்களையோ நம்பி போகிற வீடை தொலைக்கிற நிறைய சூழ்நிலைகள் இருக்கிறது. எப்பவாவது ஒரு ஜும்மால பேசலாம் இந்த ஆயத்து. ஆனா இந்த ஆயத்தை நம்ம வார வாரம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் கூட இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஒரு யதார்த்தமான நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்களே, அது மட்டும் நமக்கு சந்தோஷம். நம்ம இருக்கிற ஒரு இஸ்லாத்தை விட்டு போகிறாரு, அதுதான் நம்முடைய மருத்துவம். அதான் நமக்கு முன்னால் நினைக்கிறோம். ஏன் போறாரு, எதற்காக போறார்? இந்த அற்புதமாக இருக்கிற ஒரு சுகத்திற்காக வேண்டி ஈமானை தொலைத்து விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்வு நமக்கு வரலாற்று உதாரணம் சொல்லி காட்டப்படும். அபூ மர்சல்ங்கிற ஒரு சஹாபி. அபூ மர்சல் மக்காவில் இருக்கிற பொழுது இஸ்லாத்துக்கு வராத காலகட்டத்துல அவரோடு வேலை செய்யற ஒரு பெண்மணி, அனாஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, ரெண்டு பேரும் பேசி பழகி கொண்டிருந்தார், நண்பர்களாக. ஒரு கட்டத்தில் அபூ மர்சல் என்ன செய்தார், தன்னுடைய சக தோழியான அனாஸ் என்கிற அந்த பெண்மணி இடத்துல போய் சொன்னாரு, உன்னை நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன், உன்னை திருமணம் செய்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அப்போ அந்த பெண்மணி மறுத்து விட்டார். நம்ம நண்பர்களாக இருக்கிறோம், இல்லை இப்போதைக்கு என்னால முடிவு கொள்ள முடியாது, மறுத்தார். கொஞ்ச நாள் கழிச்சு ஹிஜ்ரத் இஸ்லாத்துக்குள்ளாக வந்தால் ஹிஜ்ரத்துடைய உத்தரவு வந்தது. ஹிஜ்ரத் செய்து வேற ஊருக்கு மதீனாவுக்கு போயிட்டார். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனதுக்கு பின்னால ஏதோ ஒரு வேலையாக மக்காவுக்குள்ளாக திரும்ப வர்றார் அபூ மர்சல். திரும்ப வரும் பொழுது யதார்த்தமாக அவர் அபூ மர்சல் அனாஸ் என்கிற அந்த பழைய தோழியை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு, பழைய தோழி சந்திக்கும் போது ஒரு பரஸ்பரம் நல்ல விசாரிக்கிறாரு. பேசும்போது அனாஸ்ங்கிற அந்த பெண்மணி சொன்னது, அப்போ நீ எனக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்காக கேட்டீங்க, அப்போ சூழல் என்னால சொல்ல முடியல, இப்பொழுது நீங்கள் சொன்னால் எதற்காக வேண்டி இசைந்து கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். அனாஸ்ங்கிற பெண்மணி சொன்னாங்க, எதற்காக வேண்டி இசைந்து கொடுக்க நான் தயாராக இருக்கேன், நான் கல்யாணம் முடிச்சுக்கலாம், நீங்க எப்படி சொல்லுங்க அப்படி நடந்துக்கலாம் என்று அனாஸ்ங்கிற பெண்மணி சொன்னவுடன் அவர் அபூ மர்சல் சொன்னாரு, நான் உன்னோடு இருந்து பேசிய காலகட்டம் என்பது வேறு, இன்றைக்கு நான் வேறொரு மார்க்கத்தில் இருக்கிறேன், எனக்கென்று ஒரு தலைவர் இருக்கிறார், எனவே என் தலைவரிடத்தில் நான் போய் கேட்டுவிட்டு நான் பேசிவிட்டு நான் உனக்கு முடிவு சொல்லுகிறேன் என்று சொல்லி அபூ மர்சல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, இந்த மாதிரி பழைய எனக்கு காதலி அனாஸ்ங்கிறவங்க இப்போ சம்பாதிக்கிறாங்க, ஆனால் இஸ்லாத்திற்குள்ளாக வரல, அவரை திருமணம் முடிக்கலாமா வேண்டாமா, திருமணம் முடிக்கலாமா வேண்டாமா,
அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் விஷயத்தில் நான் வகி எதிர்பார்க்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் விஷயத்தில் நான் வகி எதிர்பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அமைதியா இருந்ததாக வகியும் வந்து விட்டது. வகி வந்ததுக்கு பின்னாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அழைத்தாங்க, அபூ மர்சூதை கூட்டிடுவாங்க. வகி வந்துருச்சு. வந்த அபூ மர்சூதுக்கு முன்னால வச்சு சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன. ஒரு மூமினான பெண்ணை தவிர இணை வைப்பாளராக இருக்கிற முஸ்லிக்காக இருக்கிற எந்த பெண்ணையும் திருமணம் முடிக்க கூடாது என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். எந்த பெண்ணையும் திருமணம் முடிக்க கூடாது சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், அடுத்த வரியை, இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்லயே அழகான பெண்கள், அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்லயே அழகான பெண்கள், இவனை தவிர அழகு வேற எந்த பெண்ணையும் கிடையாது. அப்படி ஒரு நிலை. ஆனா அவர் முஸ்லிம் அல்ல. இப்படி ஒரு பெண்ணை நீ தேர்வு செய்வதை விட இந்த ஊர்ல இருக்கிறதே ரொம்ப கருப்பா இருக்கிற பொண்ணுதான். ஆனா பீத்தாடியான பொண்ணு, பீத்தாடியான பொண்ணு, ஒழுக்கமானவர், அவரிடத்தில் அழகு இல்லை, ஆனால் முஸ்லிமாக இருக்கிறார், அவரிடத்தில் ஒழுக்கம் இருக்கிறது. எனவே அழகாக இருக்கிற அந்த பெண்ணை முடிப்பதை விட இந்த அழகு இல்லாமல் இருக்கிற ஒழுக்கமான மார்க்கத்தின் பற்று நிறைந்த இந்த பெண்ணை முடிப்பதுதான் ஒழுக்குமே என்று அல்லாஹ் சொல்லுகிறார் என்று அபூ மர்சூதிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை சொல்லி காட்டினார். இந்த வசனத்தின் பின்னணியின் வரலாற்றை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த அளவுக்கு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே சொல்லப்பட்ட செய்தி, இணை வைப்பாளராக இருக்கிற முஸ்லிம்களை நாம் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்ற தடை உத்தரவு நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்த்தால் எவ்வளவு பெண்கள் தன்னுடைய தான் தேர்வு செய்த அந்த பையனுக்காக வேண்டி, அந்த ஆணுக்காக வேண்டி அந்த ஈமானை இழந்து விடுகிற, ஈமானை தொலைத்து விட்டு போகிற காட்சிகளை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அங்கிருந்து ஏதாவது ஒரு பிள்ளை கூட்டிட்டு வந்து திருமணம் முடிக்கிற கட்டாயப்படுத்துகிற சூழலை இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா? இதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய இளைஞர்களுக்கு அதை போதிக்க வேண்டிய அந்த அவசியம் நமக்கு இருக்கிறது. எனவே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமண வாழ்க்கை நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். அவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கூட 10 வயசா வாழ்ந்தாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் கொடுத்து மனம் முடித்திருக்கிறார்கள். மகன் கொடுத்துதான் மனம் முடிக்க வேண்டும், மகன் கொடுத்துதான் மனம் முடிக்க வேண்டும். மகன் அப்படிங்கிறது அளவே கிடையாது. நம்ம தட்டி தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல மகன் அவங்களா ஒரு நிர்ணயம் வச்சிருக்காங்க. அவங்களா ஒரு நிர்ணயம் 585 ரூபா மட்டுமே மகன் கொடுக்கிற குடும்பம் நிறைய குடும்பம் இருக்கு. 585 ரூபா. இது என்ன 585 ரூபா மகனே? அதாவது சொல்லுவாங்க, உருதுக்காரங்க உருது பேசுறவங்க தான் தெரியும், தேதி தகவல் கம் 15 ரூபாய் அப்படிப்பாங்க. இது எப்படின்னா 585 ரூபா பாத்திமா நாய்க்கு உண்டான மகன். இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நல்லா இருந்துச்சுன்னா தான் மகனுக்கு அடி தட்டி தான் மகன் வாங்கினாங்க, உடனே மகன் வாங்கினாங்க. இந்த 585 ரூபா கணக்கு எங்கிருந்து வந்தது இது வரைக்கும் தெரியல. ஆனால் இன்றைக்கு நிறைய திருமணங்களை சென்னையிலே பார்க்கிற காட்சிகளாக 10,000 ரூபாய் அவங்க போடுற அந்த பூக்கு செலவழிக்கிறாங்க. 10,000 ரூபாய் அவங்க போற சேராங்கிற பூக்கு செலவழிக்கிறாங்க. மகனை எப்படி கொடுக்குறாங்க? 585 ரூபா. இன்னும் சில பேரு அவங்களுக்கு நம்ம ரொம்ப கவலையா சொல்றோம், மகனை பத்தி தெரியுமா தெரியாதா எதுவுமே தெரியல. இந்த மகன் கொடுக்கணும் அப்படின்னா உடனே பெண் வீட்டுக்காரங்களை பார்க்கிற குடும்பம் நிறைய இருக்குது. இன்னொன்னு, நான் அப்பம் கொடுத்துக்கிறேன் அது சொல்ற விலை கொடுப்பாரு, நான் அப்பம் கொடுத்துக்கிறேன். நிறைய செலவுகள் வீடு இருக்குது, பூ இருக்குது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஏராளமான இருக்கிறது அந்த இடத்தில். ஆனால் அந்த மகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இருக்கிறதா, இதை நான் பின்னால கொடுத்துக்கிறேன் சொல்றவங்க நீங்க ஏராளமாக இருக்கிறார். பின்னால கொடுத்துக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகள் கொடுத்து மனம் முடித்தாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வஅன்கிஹுல் அயாமா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வையுங்கள், மகள் கொடுத்து நீங்கள் மனம் முடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறார். வாரத்தை அல்லாஹ்வுடைய வாரத்தை நமக்கு தெளிவா சொல்லி காட்டும். அல்லாஹ் நோம்பு வைக்கின்றான், தொழுகுங்கிறான், அஜி செய்யுங்கிறான், அதே மாதிரி ஜகாத்தை கொடுங்கிறான், கடமைகளை சொல்லுகிறவர் அல்லாஹ் உத்தரவாகவே சொல்லுகிறார். அல்லாஹ் உத்தரவாக செய்கிறார், நீ தொழு, நீ நோம்பு வை, நீ ஜகாத்து கொடு, உத்தரவாகவே சொல்கிறார். ஆனா திருமணத்தை மாத்திரம் சொல்லுகிறவர்கள் எப்படி சொல்றாங்க தெரியுமா? நீ திருமணம் முடித்துக் கொள் அப்படி சொல்லல, உடனே திருமணம் முடித்து வையுங்கள் என்றார்கள். முடித்து வையுங்கள் யாரை பார்த்து சொல்லுகிறார்? யார் பொறுப்பாளர்களாக வழிகாலர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வையுங்கள். அவர் திருமணம் முடித்து வைக்கிறது யாருடைய கடமை? பெற்றோர்கள்
கடமை. அவங்கதான் ஏற்பாடு செய்யணும், அவங்கதான் முடிவு செய்யணும். ஒரு நாள் நமக்கு பிடித்தமான பெண்ணாகவோ ஆணாகவோ இருந்தால் அவர் நாம் நம்முடைய பெற்றோர்களை வச்சுதான் பேசணுங்கிறது இந்த ஆயத்து நமக்கு சொல்லி காட்டுகிறது. மகன் கொடுத்து மனம் முடிக்க வேண்டும் என்பதை இந்த இடம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ரசூலின் திருமணம் அப்படி இருந்தது அந்த காலகட்டத்தில். ரசூலுடைய திருமணம் அந்த மாதிரி ஒரு சூழல்ல நடந்தது. அப்படி நடந்ததனுடைய விளைவாகத்தான் அந்த கதீஜா நாயகியுடைய செல்வம் எவ்வளவு நாள் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப காலகட்டம்லாம் இல்லை, ஒரு வாரத்துக்குள்ள அவ்வளவு செல்வம் கரைந்துருவாங்க. ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே பதக்காக்கள், எல்லாமே தர்மமாக. கதீஜா நாயகம் அவர்கள் அதை பற்றி கவலைப்படவே இல்லை, அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்க சொன்னாங்க தன்னுடைய கணவன் அழைப்பார். என்ன நினைக்கிறீங்களோ நீங்க ஒன்றும் மீன்வரையும் செய்ய போவது கிடையாது, நீங்க ஒன்றும் வேறு தேவைக்கு எடுத்துக்கொள்ள போவதும் கிடையாது. நீங்க செய்வது எல்லாமே நல்லதாக இருக்கும், நீங்கள் எதற்கு வேண்டுமானாலும் இதனுடைய பொருளாதாரத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்று கதீஜா நாயகத்தினுடைய செல்வம் சதக்காக்களாக சமூகத்துடைய தேவைகளுக்காக வேண்டி இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? 40 வயசுக்கு பின்னால் நடக்கல, 40க்கு முன்னாலே நடந்தது. சமூகத்திற்காக அவர்கள் செலவு செய்தார்கள், ஏழை எளியவர்களுக்கு செலவு செய்தார்கள். இந்த மாதிரி ஒரு சூழலை கதீஜா நாயகத்தினுடைய அந்த செல்வம் பயன்படுத்தது என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபியினுடைய இளமை கால வாழ்வு திருமணத்தின் நேரத்தில் இப்படி இருந்தது. ஆரம்பத்தில் குடும்பத்திற்காக, அந்த 25 வயசு வருகிற ஒரு சமூகத்திற்காக. இன்னொரு வார்த்தை சொல்றதா, ஊருக்காக ஒரு சங்கமே ஆரம்பிச்சாங்க சொல்லலார்கள். நபியா வர்றதுக்கு முன்னால ஊரின் நன்மை கருதி ஊர்ல கொலை நடக்கக்கூடாது, கொலை நடக்கக்கூடாது. யாராவது வயசானவங்க தண்ணி எடுக்க முடியாதவங்க அவங்களுக்கு தண்ணி எடுத்துறது கொடுக்கறதுக்காக வேண்டியோ, அவங்களுக்கு ஜாமான் வாங்கி தரதா இருந்தால் ஜாமான் வாங்கி தருவதற்காக வேண்டியோ ஊரில் ஒரு சங்கமே ஆரம்பிக்கப்பட்டது. ஹெல்புல் புலூன் என்கிற ஒரு சங்கம். ஹெல்புல் புலூன்ற ஒரு சங்கம் அபூ தாலிபின் ஆலோசனையில் செல்லலானெல்லாம் அந்த சங்கத்தை தோற்றுவித்தார். அந்த சங்கத்தை தோற்றுவித்து அவர்கள் ஊரினுடைய நன்மைகளுக்காக செய்தார்கள். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் இப்படி ஏதாவது நல்ல காரியத்திற்காக முன்வருகிறார்களா என்று பார்த்தால் நிறைய சொல்லலாம். நல்ல காரியம் முன்வருவதில்லை, கெட்ட காரியத்துக்கு ஒன்று செய்வாங்க. இளைஞர்கள் கெட்ட காரியத்துக்கு ஒன்று செல்வாங்க. வயசானவங்களை ஏதாவது ஒன்றுக்கு இளைஞர்கள்னா கஷ்டம், கிடைக்கவே முடியாது. ஏன்னா அவங்க அனுபவத்துல நிறைய விஷயத்தை பார்த்துருப்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, நான் சொல்லதான் கரெக்ட், இப்படின்னா நான் வரேன், இல்லாட்டி இல்லை அப்படின்னு போயிடுவார். இன்னொருத்தர் இருக்கிறாரே இல்ல நான் சொல்லதான் கரெக்ட் அப்படின்னு போயிடுவார். வயசானவங்களை ஒன்று சேர்க்கவே முடியாது. ஆனால் இளைஞர்களை ஒன்று சேர்த்து விட முடியும். இளைஞர்களை ஒன்று சேர்த்து விட முடியும். ஒரு வட்டத்துக்குள் நாம் கொண்டு வர முடியும். இன்றைக்கு ஏராளமான இளைஞர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். நல்ல விஷயங்களுக்காக அல்ல, கெட்ட விஷயங்களுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். 100 பேர் சேர்ந்து ஒரு பாட்டிக்கு போக முடியுதுன்னா அந்த 100 பேர்களை நல்வழியில் எடுத்துக் கொண்டு வந்து நல்ல விஷயங்கள் ஏன் செய்து வைக்க முடியாது? நல்ல விஷயங்களுக்காக இளைஞர்களை ஒன்று சேர்க்க முடியும். அதற்கு பெற்றோர்களும் சமூகத்தில் இருக்கிற பெரியவர்களும் அவர்களை அப்படி வாழ்த்தெடுக்க வேண்டும். நல்ல விஷயத்துக்கு இளைஞர்களை ஒன்று சேர்க்கலாம். அன்னைக்கு தன்னை சார்ந்து இருக்கிற இளைஞர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கலாம். ஒன்று சேர்த்து அதுக்கு ஒரு சங்கம் ஆரம்பித்தார்கள். கைப்பொழு பொது என்கிற ஒரு சங்கத்தை செல்லலாம் இருக்கிறவர்கள் ஆரம்பித்து ஊரின் நலனுக்காக வேண்டி, ஊரினுடைய அந்த தேவைகளுக்காக வேண்டி, ஊரின் பாதுகாப்புக்காக வேண்டி அந்த சங்கம் பயன்பட்டது. செல்லலாரை தினம் பொறுப்பெடுத்து செய்தார் என்பது அவர்களுடைய 25வது வயதுடைய வாலிப காலகட்டத்தில் நடந்த வரலாற்று செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. செல்லலாரை இப்படி நடந்திருக்கிறார். இதான் பின்னால போதையாக செல்லலாரை சொல்லியிருக்கிறார். இளைஞர்களை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார். ஒரு வரலாறு, செல்லலாரை மதீனாவுக்கு போகும்போது முன்னாள் மக்கள் எல்லாம் நின்று காத்திருந்து ரசூலின் வருகையை வரவேற்கிறார்கள். என்று செல்லலாரை வரவேற்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அதுக்கு முன்னால மதீனாவுக்கு போகவே கிடையாது. அதுக்கு முன்னால மதீனாவுக்கு போயிருக்கவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி மதீனாவுக்கு போகாமல் இஸ்லாம் மதீனாவுக்குள்ளாக எப்படி போனது? இஸ்லாம் மதீனாவுக்குள்ளாக எப்படி நுழைந்தது? அத்தனை பேரும் முஸ்லிம்களாக நின்று எப்படி ரசூலை வரவேற்க மதீனாவின் எல்லையிலே காத்திருந்தார்கள்? மதீனாவுக்கு போய் தாவாவை செய்யவே இல்லை. மதீனாவுக்கு போய் தீனை பற்றி எடுத்து சொல்லவே இல்லை. நான் ரசூலுக்கு மதீனாவுக்கு போய் சொல்லவே இல்லை. ஆனால் மதீனாவுக்கு வாருங்கள் என்ற அழைப்பும் வந்தது, மதீனாவிலே தங்குங்கள் என்ற அழைப்பும் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறு கேள்விப்பட்ட உடனே ஒவ்வொரு நாளும் மதீனாவில் எல்லையிலிருந்து வரவேற்க காத்திருந்தார்கள் என்ற மக்கள், முஸ்லிமானவர்கள். அவங்க எப்படி இந்த நிலைக்கு வந்தாங்க என்று சொன்னால், மக்காவில் இருக்கிற ஒரு முஸஅப் இப்னு உமைர் ஒருத்தர், இளம் வயது சஹாபி முஸஅப் இப்னு உமைர், அவர் அனுமதி கேட்கிறார். நான் மதீனாவுக்கு போய் இஸ்லாத்தை சொல்கிறேன், நான் மதீனாவுக்கு போய் இஸ்லாத்தை சொல்கிறேன். இளம்
உபயத்துக்கு அனுமதி கொடுத்து மதீனாவுக்கு தாண்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரு முஸ்ஆபின் உபைர் தான் மதீனாவில் இருக்கிறவர்களை முஸ்லிம்களா ஆக்கி ரசூலுக்கு அழைப்பு கொடுத்தார். இது 2வது ஆண்டில் நடந்த உஹது யுத்த களத்தில் முஸ்ஆபின் உபைர் ஷஹீதாக்கப்பட்டார் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த இளம் வயது வாலிபர் தான் அங்கே போய் தீனை தாவாவாக எடுத்து சொன்னார், ரசூலை பற்றி சொன்னார், அந்த மக்களை முஸ்லிமாக மாற்றினார் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் இளைஞர்களை அப்படி உருவாக்கினார்கள். அந்த இளைஞர்களுக்கு அப்படி ஒரு வேலையை கொடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுக்கு கட்டுப்பட்ட இளைஞர்களாக முஸ்லிம்கள் உபயோக போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி இளைஞர்களை பின்னாடி போதித்தாங்க. முன்னால் அவர்களுடைய கனவு அந்த ஊருக்கு இளைஞர்கள் அந்த வாலிபர் சரியா பயன்படுத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறத அவங்களுடைய அந்த நிலைப்பாடு தான் மக்காவில் என்ன மாதிரி ஒரு சூழல் உருவாக்கி தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்தாலும் சரியா இருக்கும், எதை சொன்னாலும் சரியா இருக்கும், எதை செய்தாலும் சரியாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களை இந்த பையன் செய்யறது நல்லா இருக்கும், சரியா இருக்கும்னு ஒரு உத்தரவாதம் வாங்கிட முடியுமானா முடியாது. உத்தரவாதம் வாங்கிட முடியாது. அவர் செய்யறது எல்லாமே சரியா இருக்குமா அப்படின்னா வாங்க முடியாது. நமக்கு 2 வேலை இருக்கு. பெரியவங்க சின்னவங்களை ஒத்துக்கிறதும் கிடையாது, சின்னவங்க பெரியவங்களை ஏற்றுக்கிறதும் கிடையாது. பெரியவர்கள் சிறியவர்களை ஒத்துக்கொள்வதும் கிடையாது, சிறியவர்கள் பெரியவர்களை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. ஒரு நல்ல காரியத்துக்கு 2மே நமக்கு தேவை. பெரியவர்களுடைய அனுபவமும் தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹில்புல் குலூங்கிற சங்கத்துக்கு அபூ தாலிப் அவர்களை ஆலோசகராக வைத்திருந்தார். பெரியவருடைய ஆலோசனை தேவைங்கிறதுனால அவங்க செயல்பட்டாங்க. பெரியவர்களின் அனுபவமும் தேவை, சிறியவர்களின் அந்த வேலை நமக்கு தேவை, அவங்களுடைய உழைப்பும் நமக்கு தேவை. ஆனால் இது 2மே சமுதாயத்தில் நடக்கிறதே கிடையாது. யாராவது ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு நல்ல விஷயத்தை சொன்னா சின்ன பையன் உட்காரு, ஒண்ணுமே தெரியாது உட்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது இவங்களாம் சேர்ந்து ஏதாவது ஒரு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெரியவன் தன்னுடைய அனுபவத்தில் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னா அவரே எதிர்த்தா பெருசு உனக்கு ஒன்றும் தெரியாது உட்காரு அப்படின்னு. பெரியவங்க சின்ன பசங்க உட்கார சொல்லிருக்காங்க. சின்னவங்க ஏதாவது செய்யும் போது பெரியவர் அனுபவம் செய்யும் போது அவங்களால சின்ன பையன் உட்காருக்காங்க, சின்னவங்க பெருசு நீ உட்காரு உனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறது. இந்த சமுதாயத்தில் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குறாங்க, சிறியவர்களை நீங்கள் அங்கீகாரம் கொடுங்கள், பெரியவர்களுக்கு ஆலோசனைகளிலிருந்து சிறியவர்களுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரு சூழல் தான் ரசூலுக்கு என்ன சொன்னாலும் சரியாக இருக்கும் என்கிற மனோபாவம், அந்த நிலை மக்காவில் இருக்கிற அத்தனை பேருக்கு, மக்காவில் அத்தனை பேர் நான் வரலாறு சொல்லவில்லை, சுருக்கமாக ஒரு செய்திகள் கேள்விப்பட்டிருக்கலாம். காபாவை கட்டுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொன்னார்கள். 35 வயசுல நடக்கிற நிகழ்வு. 40 வயசுக்கு முன்னால 35 வயசு நபிப்பட்டம் கொடுக்கப்படல, காபாவை புனர வைக்கப்படுகிறது. அது நடத்துவது கல்ல தூக்கிட்டு வைக்கிறது சண்டை. என் குடும்பம் உயர்ந்த குடும்பம், என் குடும்பம் தான் இந்த மக்காவில் சிறந்த குடும்பம், இந்த கல்லு அது நடத்துவது சிறந்த கல்லு, இதை சிறந்த குடும்பம் தான் கொண்டு போய் வைக்கிறோம். ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கிறான், என் குடும்பம் தான் வைக்கும், என் குடும்பம் தான் வைக்கும். அவங்க அடித்துக் கொள்கிற காட்சிகளை பார்த்த ஒரு பெரியவர் சொன்னார், இப்ப அடிச்சுக்க வேணாம், நாம அவக்குள்ளாக ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு வருவோம். நாளை தினம் அதிகாலையில் யார் இந்த காபாவுக்குள்ளாக முதல்ல வர்றாரோ அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். அவர் என்ன சொன்னாரு, இல்ல மசூரா, அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்போம். யார் முதல்ல வர்றாங்களோ அவர் சொல்றதை கேட்போம். வேற எதுவும் நம்ம இப்போதைக்கு எதுவும் தெரிஞ்சு கொள்ள வேண்டாம், இப்போதைக்கு நாம எதுவும் முடிவு செய்து கொள்ள வேண்டாம். இவங்க பேசிக்கிட்டே இருந்தான். காபாவுக்குள்ள முதல்ல வர்றவர் தான் அமீரா இருப்பார். அமீரா இருந்தா அவர் முடிவு சொல்லுவார், யாரை வைக்கணும்ன்றத அவர் தீர்மானிப்பார். அப்ப இப்படி சொல்லப்பட்ட பொழுது ஒவ்வொரு குடும்பத்துக்கு என்ன சிந்தனை வந்திருக்கோம், நாம நாளைக்கு காலையில முந்தி எடுத்துட்டு முன்னாடி போயிடும். நாளைக்கு காலையில நாம தான் முன்னால போனோம். சொல்ல போனா இரவில் அவர்கள் தூங்கி இருக்கவே மாட்டார், இரவில் தூங்கி இருக்கவே மாட்டார். அதிகாலையில் அவ்வளவு முந்தி எடுத்துக் கொண்டு ஒவ்வொருத்தர் வேகமா காபாவை நோக்கி வந்து உள்ள நுழையும் போது பார்த்தா 35 வயசு இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள உட்கார்ந்துருக்காங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அப்ப பார்த்தவொடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, பார்த்தவொடனே இவர் சின்ன பையனா இருக்காரு, இவருக்கு போய் கேட்கறது இதெல்லாம் பேசவில்லை, இவர் முஹம்மது அன்-நபி அஸ்-ஸாதிக், இவர் சொன்னாலும் சரியாக இருக்கும், இவருடைய முடிவு சரியாக இருக்கும், இவர் என்ன சொல்றாரு கேட்போம், இவர் என்ன சொல்றாரு கேட்போம். எல்லா மக்களும் அடித்துக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நின்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் ஒரு சாதாரண குடும்பம் அல்ல, ஆட்சியின் சிறையை சார்ந்தவர்கள், குறைசி குலத்தை சார்ந்தவர்கள். அபூ தாலிபின் குடும்பத்திற்கு ஒரு தனி மரியாதை இருந்தது.
அந்த நேரத்தில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீராக நியமிக்கப்பட்ட அந்த நேரத்துல அவங்க நினைச்சிருந்தா எப்படி சொல்லியிருக்க முடியும்? இப்ப நீங்களாம் யாரும் அழைச்சிக்க வேணாம், இந்த ஊர்ல நானும் ஒரு நல்ல குடும்பத்தாரு தான், எங்க குடும்பம் உயர்ந்த குடும்பம் தான், அதனால நான் இப்ப ஒரு முடிவு சொல்றேன், என் குறைசி குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது கொண்டு போய் கல்ல எடுத்து வைப்பாங்க, அல்லது என் தந்தை அபூஜாவை கொண்டு போய் வைப்பாங்க, நீங்கெல்லாம் பின்னால் வாங்க, சொல்லி இருக்க முடியும், சொல்லி இருந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு அத்தனை பேர் தயாராக இருந்திருப்பாங்க, ஏற்றுக்கொள்வது அவ்வளவு நம்பிக்கை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. அந்த 35 வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை எப்படி இருந்தது என்பது பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அல்லாஹ் பக்குவப்படுத்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நமக்குள்ளாக இஸ்லாமிய அடிச்சுக்கணும், ஏன் சண்டை போடணும், எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது அல்லவா, ஒரு துண்டு எடுத்துவாங்க, துணி எடுத்துவாங்க, அஜுரத்துக்கு கள்ளத்துக்கு கை அந்த துணி மேல வைத்தாங்க, எல்லோரும் முடியுங்கள் சொல்லலாம், நீ தான் முடிக்கணும், நான் தான் முடிக்கலாம் வேணாம், எல்லாரும் முடியுங்க, எல்லாரும் கொண்டு போய் வைப்போம். ஒரு சமூக ஒற்றுமை 35 வயதில் இருக்கிறவர்கள் எப்படி அவர்கள் ஸல்லல்லாஹு செயல்படுத்தி காட்டினார் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். எல்லோரையும் அடித்துக் கொண்டிருந்தவர்களை சகோதரர்களாக மாற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால கொண்டு போய் நிறுத்தினாங்க. அதன் விளைவாகத்தான் 40 வயதில் தைரியமாக சொல்ல முடிந்தது, எனக்கு ஆதாரம், நான் சொல்லுவதற்கு ஆதாரம் என் கடந்த கால வாழ்க்கை என்று சொல்ல முடியும். நான் சொல்லுவதற்கு ஆதாரம் என் கடந்த கால வாழ்க்கை, உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன், உங்களோடு தான் இருந்திருக்கிறேன், என்னை பற்றி நன்றாக தெரியும். அதனால்தான் பின்னாலே மக்காவில் இருக்கிற யாரும் ரசூல் சொல்றது பொய்ன்னு சொல்லல, ஈகோவனாதான் ஏற்றுக்கலாம், ஈகோவனாதான் ஏற்றுக்கல. அபூஜகலின் நண்பர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல 2 பேர் தான் இருக்கும், வேற யாரும் இல்லை. இந்த இடத்துல 2 பேர் தான் இருக்கும், வேற யாரும் இல்லை. இப்ப சொல்லு, முகமது உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா? அபூஜகலை பார்த்து நண்பர் கேட்கிறார், உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா? அபூஜகல் சொன்னார், அவர் ஒரு காலமும் பொய் பேச மாட்டார், ஒரு காலமும் அவர் பொய் பேச மாட்டார். அவர் பொய் சொல்றாரு நான் சொல்லவே இல்லை, ஆனா அவர் எப்படி ஏற்றுக்கொள்வது? அவர் இந்த ஊரில் இருக்கிற சாதாரணமான மக்களுக்கு யாரும் பெரியவர்களாக இருக்கிற பொழுது இவரின் தலைமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்களா? இந்த தலைமையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அடிமைகளை வைத்துக் கொள்ள அவர்களோடு சேருங்கள் என்று சொல்கிறார்களா? அப்படி நாம் எப்படி சேர்ந்து செய்ய முடியும்? அடிமைகளும் நாமும் ஒன்றா, நாம தலைவர்கள் அல்லவா, நாம் உயர்ந்த குடும்பம் அல்லவா, அடிமைகளோடு சேர்ந்து நம்ம எப்படி சேர்ந்திருக்க முடியும்? எங்கள் ஈகோ தான், எங்கள் அந்த பெருமை தான் இஸ்லாத்திற்குள்ளாக வரவிடாமல் தடுத்ததே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொய் சொல்கிறார்கள் எண்ணம் மக்காவில் யாருக்கும் கிடையாது. ரசூல் நம்பிக்கை கெட்டவர்கள் எண்ணம் மக்காவில் யாருக்கும் கிடையாது. அப்படி ஒரு நிலையை தன்னுடைய வாலிப காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்தில் ஒரு நன்னம்பிக்கையை பெற்றவர்களாக அவர்களுடைய நடவடிக்கை இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொழில்துறைகளாக இருந்தால் உழைப்பு இருக்கிற விதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட நிலை, அதே போல திருமணம் என்ற நிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட நிலை, அதற்கு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக சேவையில் அவர்கள் நடந்து கொண்ட நிலை, அதுக்கு அடுத்து இன்னொரு கட்டம் இருக்கிற சூழலுடைய கட்டத்தில் இபாதத் என்கிற ஒரு நிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இளைய பருவத்தில் இருந்தது. 40 வயசுக்கு முன்னால சிந்தனை வந்தது, நாம் இபாதத்து செய்யணும், இவங்க வளர்கிறதெல்லாம் பொய் அசத்தியம், தனியா நம்ம போய் இபாதத்து செய்யணும் தான். நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இராமலையை போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்து ஜெபம் இருந்தார். நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னால தனித்து ஜெபம் இருந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னாலே வார்த்தைகளாக சொல்லுவார்கள், அரிசில் நிலமில்லாத அந்த நாளில் மாஸ்டர் மைதானத்தில் அரிசிக்கு கீழே மாத்திரம் தான் நிலம் இருக்கும். நம்ம 7 படி பார்க்க வேண்டியதில்லை. அந்த 7 உற்பத்தி யார் தெரியுமா? எவர் தன்னுடைய இபாதத்தால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறாரோ அந்த வாலிபர் அரிசின் நிலத்துக்கு கீழே அவர் நிற்பார் என்று சொல்லலாம். அரிசின் நிலம் யாருக்கு கிடைக்கும்? அந்த வாலிபருக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா கேட்கிற கேள்வியிலேயே ரொம்ப முக்கியமான கேள்வி, குழந்தை பருவம் வயோதிகம் அல்ல, வாலிப பருவத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய் என்பதுதான். வாலிப பருவத்தில் நீ எப்படி செலவு செய்தாய், உன்னுடைய திருமணம் எப்படி நடந்தது, குடும்பத்தை எப்படி நீ பார்த்தாய், உன்னுடைய பிள்ளைகளை எப்படி நீ வளர்த்தாய், உன்னுடைய பொறுப்புகளை எப்படி பார்த்தாய். வாலிபர் பாடகட்டத்தில் இருந்த அத்தனை பொறுப்புகளுக்கும் ஏராளமான கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், எப்படி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வாழ்ந்த வாழ்க்கையை தான் பின்னாடி சமுதாயத்திற்கு சொன்னார்கள். அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டிய அவசியம் கடமை நமக்கு இருக்கிறது. அப்படி வாழ்ந்தால் இந்த நாம் வாழக்கூடிய இந்த பகுதியில் நமக்கு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும். நாளை மறு உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் அதை விட உயர்ந்த அந்தத்தில் நம்மால் வாழ முடியும். அப்படி வாழக்கூடிய வாழ்வுகளாக நம்முடைய வாழ்வுகளை எல்லாம் புரிவானார்கள். நம்முடைய பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை அப்படி அந்த நிலையில் வளர்க்கக்கூடிய ஒரு ஓவியத்தை எல்லாம்
இப்பொழுது பேச்சாளர்களுக்கும் சாதனை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. நமது அப்பரணி அவர்கள் தன்னுடைய விவரத்தை சொல்வார். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. சிறப்பான முறையில் இளைஞர்களுக்கு தேவையான, அதுவும் இன்றைய இளைஞர்களுக்கு அத்தியாவசியமான முறையில் தேவைப்படுகின்ற அனைத்து விஷயங்களையும் மிக அற்புதமான முறையில் தெள்ளத் தெளிவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்வியலே மிகப்பெரிய போதனை என்பதற்கு அவர்களுடைய பேச்சு நமக்கு உணர்த்திருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மென்மேலும் அவருடைய தாவத்தை பலப்படுத்துவானாக. வண்ணம் சிறப்புரையாற்றிய மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் என் அப்துல் காதர் சிராஜி ஹதரத் அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற வகையில் ஆயிஷா மஸ்ஜிதினுடைய தலைவர் யாசத் அலி அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக பல வருடங்கள் ஆயிஷா பள்ளியில் தலைவராக தொண்டாற்றி மீண்டும் நிர்வாக தேர்தலில் அவர்களே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அத்தகைய அல்ஹாஜ் லியாகத் அலி அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ்பாடும் பேரவையினுடைய உறுப்பினருமான ஈஸ்வரன் நகர் மஸ்ஜித் பிலால் பள்ளியினுடைய இமாம் அவர்கள் அப்துல் மஜீத் அஹ்மத் ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.